நமஸ்காரம் சார். இன்னைக்கு ரொம்ப எங்கா இருக்காரு. என்னையும் அண்ணாவையும் விட ரொம்ப எங்கா இருக்கு. ஸ்டார்ட் பண்ணலாமா? கஜானனமஹர்நிஷம் அநேகதம் தம் பக்தானாம் ஏகதம் தம் உபாஸ்மஹே வசுதேவசுதம் தேவம் கம்சசானூரமர்தனம் தேவகீ பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும் இதிஹ விஷ்ணுஹ ததாவார நக்ஷத்ரம் விஷ்ணுயேவ ச யோகஸ்தகரணம் சைவ விஷ்ணுமயம் ஜகத். அதாவது எனக்கு எல்லா ஆச்சாரியர்களையுமே ரொம்ப பிடிக்கும். எல்லா சம்பிரதாய பேதம்ன்றது எனக்கு பெருசா இல்ல. இருந்தாலும் ஆதிசங்கரரை இன்னும் கொஞ்சம் அதிகமா பிடிக்கும். அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒரு ஸ்லோகம், அதை எங்க படிச்சா ஞாபகம் இல்ல, இந்த சாரம் மாத்திரம் ரொம்ப நல்லா ஞாபகம் இருக்கு. அவர் என்ன சொல்றாருன்னா, அத்தியஷ்டமீதி நவமீதி ஜோதிஷ்கவாச்சே உபவசந்தி பக்தியாஹா அப்படிங்கிறார். அப்புறமா அதை முடிக்கிறப்ப என்ன சொல்றாருன்னா, அது ஸ்லோகம் எனக்கு ஃபுல்லா ஞாபகம் இல்ல. அஹோ தத்துவமசீதி வேத வாக்கியவச்சசா அப்படின்லாம் சொல்றாரு. அவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, ஒருத்தர் என்ன பண்றான்னா, ஒரு ஜோதிஷன் கிட்ட போறானா. அந்த ஜோதிஷன் என்ன சொல்லிட்டாராம், அத்திய அஷ்டமி, இன்னைக்கு நவமி, அத்திய அஷ்டமீதி நவமீதி சதுர்தசி, இதுலெல்லாம் நீ நல்லது பண்ணாதே, இதுலெல்லாம் உனக்கு சக்சஸ் ஆகாது அப்படின்னு சொல்றான். அவன் மிருத்து தானே, மிருத்யுக்கு ஆட்பட்டவன் தானே அந்த ஜோதிஷனும். அமிர்த் ஒன்னும் கிடையாது, அமிர்தம் ஒன்னும் கிடையாது, அமரன் ஒன்னும் கிடையாது. அப்படி அமரன் இல்லாத ஒரு மிருத்யு உடைய ஒருத்தங்கிட்ட நீ அவ்வளோ பக்தி வைக்கிறியே, என்ன சொல்றா, நீ வேற பகவான் வேற இல்ல, உன்னை பாத்துக்கிறதுக்கு பகவான் இருக்கான், உன்னை பாத்துக்கிறதுக்கு பகவான் இருக்கான், ஜீவாத்மா பரமாத்மாங்கிறது வேற வேற இல்ல, நீ சரீர அப்படின்னு வேதம் அழறுது அப்படின்னு சொல்ற ஆதிசங்கரர். வேதம் அழறுது, ஆனா அதுல இருக்க மாட்டேங்கிறியே அப்படின்ற மாதிரி சொல்றார். இப்போ இது ஏன் நான் வரேன்னா, எங்கள்ல மத்வருக்கும் ஆதிசங்கரருக்கும் அப்புறமா இப்ப என்ன வைஷ்ணவாச்சாரியார் ராமானுஜர் எல்லாருக்குமே வேதங்கள். இப்ப சங்கரர் என்ன சொல்ற, ஜீவோ பிரம்மிவனாபரா அப்படிங்கிறார். அப்புறமா மத்வர் என்ன சொல்றாரு, ஜீவன் வேற பிரம்மம் வேற, ரெண்டுத்துக்கு ஒண்ணு நெருங்க கூட முடியாது, ஜீவாத்மாங்கிறது பரமாத்மாங்கிறது ரொம்ப மேல அப்படிங்கிறார். ஆனா இவர் ரெண்டும் ஒன்னும் ஆக முடியாது, ஆனா நித்திய சூரிகளா இருந்து பகவானுக்கு கைங்கரியம் செய்யலாம் அப்படின்னு சம்பிரதாய பேதங்கள் இருக்கே தவிர எந்த ஆச்சாரியர்களுமே நீ சரீரம்னு சொல்லல. சரீரம் நீ அபிப்பிராயம் கிடையாது. நீ சரீரம் இல்ல, நீ ஆத்மா, ஆத்மாக்கு ஆச்சாரியர்களுடைய கூற்றாவும் இருக்கு. அப்போ நம்ம விஷயம் எதுக்கு இது சொல்றேன் அப்படின்னா, ஒரு டாக்டர் அவர் ரோகத்தை கண்டு போயிடக்கூடாது. இப்போ கோவேக்ஸ், கோவிட் அதெல்லாம் இந்தியா கண்டுபிடிச்சோம், யாரோ ஒரு டாக்டர் தான் கண்டுபிடிச்சிருக்கோம். அவரோட இன்டர்நெட்ல ஏதோ பிரச்சனை இருக்கோ? I am unable to hear him very clearly. உங்களுக்கு அப்படிதானா? எனக்கு அப்படிதான். He has been I think அவரோட he's been breaking. So அவரோட வீடியோ ஆஃப் பண்ண சொல்லலாம், so he may get good bandwidth. நீங்க சொல்றீல அவர்ட்ட? I think he is still on here. Is he not? Lana, I'll give him a ring. நான் சொல்றேன். 1 second. வந்துட்டேன். ஓகே. நெட் கனெக்ட் இப்போ நல்லா இருக்கு. இப்போ நெட் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே. அப்படி இல்லன்னா you can switch off your video. That's all simple.
இல்ல இல்ல, எந்த இடத்துல இருந்து சரியா கேட்கல? ஆச்சாரிகள் ஆரம்பத்துல கிட்ட இருந்தே கேட்கல. பேதம் இல்ல, ஆனா உடல் நம்ம எப்படியா இருந்தாலும் இல்ல. ஆமா, எப்படியா இருந்தாலும் நம்ம உடல் இல்ல, ஆத்மாதான் அப்படிங்கறதுல எந்த ஆச்சாரியருக்குமே அதுல வந்து டிஸ்பியூட்டே கிடையாது. நீ சரீரம் இல்லதான்ப்பா. அந்த ஆத்மா என்னங்கிறதுல வேணா ஒருத்தருக்கு பேதம் இருக்கலாம் இல்லையா? ஏன் சொல்ல வரேன் அப்படின்னா, இப்போ ஒரு டாக்டர் அப்படின்னு இருந்துட்டார் அப்படின்னா அவருக்கு வந்து ரோகத்தை பார்த்து பயம் இருக்கக்கூடாது. நம்ம தான் வந்து கோவேக்சின், கோவிஷீல்டு அதெல்லாம் கண்டுபிடிச்சோம். இந்தியாவில் எல்லாம் பல நாடுகளுக்கு உதவி பண்ணோம். அதை கண்டுபிடிச்சவரு ஒரு டாக்டரா தான் இருக்கணும். எப்படியும் ஒரு பிஹெச்டி லெவலோ எம்பிபிஎஸ் எம்டி எம்பிபிஎஸ் லெவலா இருக்க முடியாது. அதிகமான படிச்சவரா இருக்கணும். அப்ப அந்த இதை இன்ஜெக்ஷனை அவர் கண்டுபிடிக்கணும்னா ஏதோ ஒரு வைரஸை எடுத்து அந்த வைரஸை எதுலயோ இன்ஜெக்ட் பண்ணி அதை மறுபடியும் எடுத்து ப்ராசஸ் பண்ணி இந்த வைரஸ்ல இருந்தா இத இன்ஜெக்ஷனை கண்டுபிடிச்சிருக்கணும். ஸோ அவர் வந்து அந்த வைரஸுக்கு பயப்பட்டு இருந்தாருன்னா ஷீல்டை வந்து கண்டுபிடிச்சிருக்க முடியாது. ஏன் இப்ப சுத்தி சுத்தி பேசுறேன்னா, இப்ப ஜோதிஷனா இருக்கிறவரை வந்து எப்படி அந்த டாக்டர் வந்து ரோகத்துக்கு பயப்படக்கூடாதோ, ஜோதிஷனா இருக்கிறவர் வந்து முக்கியமா கிரகங்களுக்கு பயப்படக்கூடாது. இப்போ நாமளே வந்து ரொம்ப கன்ஃபியூஸ்டா இருக்கோம், சுக்கிரனை பார்த்து பயப்படுறோம், சனியை பார்த்து பயப்படுறோம் அப்படின்னா வரவாளுக்கு நம்ம எப்படி ஒரு கரெக்டான கைடன்ஸ் கொடுக்க முடியும் இல்லையா? இப்போ ஜோதிஷம் அப்படிங்கிறது மெயினா என்ன அப்படின்னா சரீர சம்பந்தப்பட்டது தான், பாரமார்த்திகம் கிடையாது. பாரமார்த்திகம் கிடையாது, 100% அது லௌகீகம் தான். நான் எப்படி நல்லா வாழ்வேன், எப்படி படிப்பான் அப்படின்னு யார் ஒருத்தனுமே ஜோதிஷம் ஆரம்பிச்ச காலத்துல இருந்து இப்ப வரைக்கும் எனக்கு தெய்வ பக்தி வருமா, குரு பக்தி வருமா, மோட்சம் அடையவனா, கைவல்யம் அடையவனா, பக்தியில இன்னும் ஸ்ரத்த அதிகமாகுமா அப்படின்லாம் யாரும் கேட்டிருக்க போறது இல்லை. கல்யாணம் நடக்குமா, குழந்தை பிறக்குமா, இப்போ நம்ம ஆச்சாரியர்கிட்ட போனாரா அதே தான் கேட்கறது. ஞானானந்த சுவாமி சொல்லுவாராம், நான் என் கையில சமந்தக மணிய இது ஸ்பர்சவேதி கல்ல இருக்கு, நீ வந்து கண்ணாடி குப்பியை கேட்டுட்டு இருக்கியே அப்படின்னு வரான். அதனால ஒரு ஜோதிஷர் வந்து எப்பயுமே கிரகங்கள்ல பார்த்து பயப்பட்டு இருக்க கூடாது. ஜோதிஷம் அப்படிங்கிறதுனால எதை ஒண்ணுத்தையுமே நம்ம மாத்திரவே முடியாது. அதுக்கு ஒரு கதை என்ன சொல்லுவாருன்னா, வராகமிஹிரர்னு ரொம்ப பெரிய ஸ்காலர் ஒருத்தர் இருந்தார். ரொம்ப முன்னாடி இல்ல, விக்ரமாதித்தன் காலத்துல. எந்த விக்ரமாதித்தன் தெரியல, விக்ரமாதித்தன்ல நிறைய விக்ரமாதித்தன் உண்டு, ஔவையார்ல நிறைய ஔவையார் உண்டு, ராமன் கிருஷ்ணன் அதுலயும் நிறைய பேர் உண்டு. ஸோ எந்த விக்ரமாதித்தனுடைய காலத்துலன்னு தெரியல, ஒரு 800 to 1200 இயர்ஸ்ல வந்து வராகமிஹிரர் அப்படின்ற ஒரு பிராமணர் இருந்தார். அவர் வந்து ஜோதிஷத்துல மட்டும் இல்லை, அஸ்ட்ராலஜில மட்டும் இல்லை, அஸ்ட்ரானமி, மெடிசன், அப்புறமா வந்து பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரியில நிறைய இதுல நிறைய ஃபீல்டுல வந்து அவர் ரொம்ப ஸ்காலரா இருந்திருக்கார். அவர் பேர் வந்து மிஹிர சர்மா அப்படின்ற மாதிரி சொல்றா. அப்ப அவர் வந்து இவர் விக்ரமாதித்தனுக்கு குழந்தை பிறக்கிறது. குழந்தை பிறந்த உடனே நவரத்னங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அவருடைய சபையில. 9 ஜோதிஷ ரத்னங்கள் உண்டு. ஸ்காலர்ஸ், ஜோதிஷர்கள் மட்டும் இல்ல, வந்து ஸ்காலர்ஸ் எல்லாருமே. அதுல ஒருத்தர் வந்து வராகமிஹிரர், மிஹிர சர்மா. அதுல வந்து எல்லாருக்குமே ஜோதிஷமும் தெரியும். அப்போ 9 பேரையுமே ஜோதிஷம், அந்த குழந்தை பிறந்த உடனே ஜாதகம் கணிச்சு எப்படி இருப்பான் இந்த ராஜகுமாரன் சொல்லுங்க. எல்லாரோட அப்பாவுக்கும் இருக்கிற ஆசைதான். இல்லையும் விக்ரமாதித்தன் வந்து சக்கரவர்த்தி மகாராஜா, அடுத்த வாரிசு அவங்க பையன்தான், எப்படி இருப்பான் சொல்லுங்கோ அப்படின்னு உடனே எல்லாருமே பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் தான் தராங்க. நல்லா இருப்பான் பையன், சுக்கிரன் இங்க இருக்கு, சனி வந்து இங்க இருக்கு, சூரியன் இங்க இருக்கு, ராஜாங்கத்தை ஆழ்வான், ரொம்ப பிரில்லியண்டா இருப்பான், புதன் நல்லா இருக்கு, ரொம்ப பிரில்லியண்டா இருப்பான் அப்படின்னு சொல்ற. இவருக்கு ரொம்ப பிரீத்தி ஆயிடுறது, எல்லாருக்குமே வெகுமதி சன்மானம் எல்லாம் கொடுத்துட்டே இருக்கார். எப்பயுமே ஜோதிஷால் எல்லார்கிட்டயுமே இருக்கிறது ஒண்ணு என்னன்னா, ஆயுஷ் கட்டத்தை மட்டும் யாருமே பெருசா கணிக்க மாட்டாங்க. ஏன்னா அது வந்து நம்ம ஜோதிஷங்கிறது வந்து அந்தந்த ஜோதிஷரனுடைய திறமைய பொறுத்தது. அது அவர் வந்து ஒரு கணிதம் பண்றார், ஒரு மேக்ஸ் போட்டு பாக்குறார், மேயார் மெனாட்டு தான், அது பழிக்கவும் செய்யலாம் பழிக்காமலும் போகலாம். ஏன்னா ஜோதிஷர் வந்து பகவான் கிடையாது, பகவான் கணக்கு மட்டும்தான் பழிக்க போறது. அப்போ கடைசியில வராகமிஹிரர் கிட்ட, மிஹிரர் தான் அப்பா அவர் பேரு, மிஹிரர் கிட்ட வந்தப்போ எல்லாருமே எல்லாம் சொல்லிட்டா, நீங்க வந்து ஆயுஷ் கட்டத்தை சொல்லுங்கோ அப்படின்ற மாதிரி கேட்கிறாராம் விக்ரமாதித்தர். இல்லையே, ஆயுஷ் கட்டத்தை வந்து யாருக்கும் நம்ம சொல்றது கிடையாது, பையன் நல்லா இருப்பான், நானும் ஆரம்பத்துல லக்னத்துல இருந்து ஆரம்பிச்சு 12 இடத்துக்கும் நான் சொல்றேன்
அப்படின்னா விக்ரமாதித்தன் சொல்றாரு, இல்ல இல்ல இல்ல, நீங்க ரொம்ப எல்லாரோட அஸ்ட்ராலஜில ரொம்ப பிரில்லியன்ட்னு தெரியும், ஆயுஷ் கட்டத்தை நீங்க சொல்லுங்க அப்படின்னு உடனே இவர் கால்குலேட் பண்ணி 12வது வயசுல ஏதோ ஒரு மாசம் சொல்லி, ஏதோ ஒரு தேதி சொல்லி, ஒரு டைம் சொல்லி, காட்டு பண்ணினாலும் உங்க பையன் சம்ஹாரம் பண்ணப்படுவான், காட்டு பண்ணி அடிச்சு உங்க பையன் செத்து போயிடுவான் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இவருக்கு விக்ரமாதித்தனுக்கு ஒரே ஷாக். இவர் சொல்ற, ராஜா நானா சொல்லல, நீங்க கேட்டால் நான் சொன்னேன், என்னோட கணிதம் இது, என்னோட ஒரு நான் போட்ட கால்குலேஷன்ல இப்படிதான் வர்றது அப்படின்னு உடனே ராஜாவும் சரி அப்படின்னு மனசுக்குள்ள ரொம்ப அவருக்கு தாப்பம் இருந்தாலும் கோபம் இருந்தாலும், ஒரு பிராமணர், அதுவும் இல்லாம ரொம்ப ஒரு பிரில்லியண்டா இருக்கக்கூடிய மந்திரி, அதனால அவர் அப்படியே விட்டுடுறாரு. ஆனா மனசுல இருக்கு ராஜாக்கும். அப்போ பையனை வந்து ரொம்ப சிறப்பா வளர்க்கிறார். இந்த 12வது வயசு ஆன உடனே வராகமிகிரரை எங்கேயும் போக கூடாது அப்படின்னு. இப்ப அவர் சொன்ன வாக்கு வந்து பலிக்குதா பொய்க்குதான்னு பார்க்கணும் இல்லையா? இப்ப அந்த 12வது வயசு பிறந்த உடனே என்ன பண்றாரு அப்படின்னா வந்து கிட்டத்தட்ட ஹவுஸ் அரெஸ்ட் மாதிரி பண்ணிடுறாரு மிகிரரை. நல்லா கம்ஃபர்ட்டா தான் வச்சிருக்காரு, சிரமம்லாம் ஒண்ணும் படத்துல, கம்ஃபர்ட்டா வச்சுட்டு இருக்காரு. ராஜாவை விட்டு அந்த மிகிரர் வந்து எங்கேயும் நகர்ந்து போக கூடாது. எஸ்கேப் ஆயிட்டாருன்னு என்ன பண்றது அப்படின்னு. அப்போ 12வது வயசு அந்த மாசம் வர்றது. விக்ரமாதித்தன் சொல்றாரு, மிகிரரே பையன் நல்லா தானே இருக்கான், இருங்கோ இன்னும் நான் சொன்ன டைம் வரலையே அப்படின்றார். அந்த நாள் வர்றது, நாள் வந்த உடனே பையன் நன்னா தானே இருக்கான், அப்படி இருந்தோம் நான் இன்னும் சொன்ன டைம் வரலையே அப்படின்றான். அதுக்கு முன்னாடியே என்ன பண்றான்னா, இருந்தாலும் ராஜாவுக்கு ஒரு பயம். இப்ப என்ன பண்றான்னா 8 அடி மாளிகை அப்படின்னு சொல்றான் அந்த சரிதத்துல. 8 அடியோ எத்தனையோ அடி மாளிகையில நிறைய ஃப்ரெண்ட்ஸும் இருக்கா. அந்த இளவரசனோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேரை விளையாட விட்டு இருக்கான் ராஜா. எத்தனையோ படை வீரர்களும் காவலுக்கு இருக்கான். இப்ப இத்தனை பேரை தாண்டி தானே அந்த காட்டு பண்ணி உள்ள வந்தாகணும், வந்ததுன்னா அடிக்கணும். இப்போ கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருந்து 8th ஃப்ளோர் ஓடுறதுக்கு அதுக்கு எவ்வளவோ டைம் ஆகும். அதுக்குள்ள யார் கண்ணிலையோ மாட்டிடும், அடிச்சிருவா, இன்கேஸ் அவர் வாக்கு பழிச்சாலும் அடிச்சிருவா அப்படின்ற மாதிரி இருக்கு. இப்போ அந்த டைம் கடந்து பேசிண்டே இருக்க, அந்த சுவாரஸ்யத்துல டைம் எக்ஸீட் ஆயிடுறது. இப்போ விக்ரமாதித்தனுக்கு டப்புன்னு ஞாபகம் வருது, மிகிரரே நீங்க சொன்ன டைம் எக்ஸீட் ஆயிடுத்து, இப்போ பையனுக்கு ஏதாவது ஆபத்து வந்திருந்தா யாராவது வந்து என்கிட்ட சொல்லியிருக்கணும்ல, யாருமே வந்து சொல்லலையே, சொல்லலாங்கிறப்போ அவனுக்கு ஒன்றும் ஆகல, சௌகரியமா இருக்கான் தானே அர்த்தம் அப்படிங்கிறார். வராகமிகிரர் வந்து என் கால்குலேஷன் தப்பாது, வாங்க போய் பார்க்கலாம் அப்படின்னு 7வது மாடிக்கு அழைச்சின்னு போறான். எங்கப்பா இளவரசன் அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸை கேட்டா, இல்ல அவன் காத்து வரல மொட்டை மாடிக்கு போறேன்னு போயிருக்கான் அப்படின்னு. போய் பார்த்தா எல்லாருக்குமே அதிர்ச்சி, அந்த பையன் வந்து ரத்த வெள்ளத்துல இருக்கான். என்னன்னு பார்த்தா விக்ரமாதித்தனோட ராஜா அந்த சிம்பிளே வந்து என்னன்னா, அரசாங்க சிம்பிளே வந்து காட்டு பண்ணிதான், வராகம். அப்போ அந்த கொடி மேல, அந்த நாட்டு கொடி பறக்கிறது இல்லையா, தேசிய கொடி, அந்த கொடி மேல பெரிய பிரம்மாண்டமா இரும்புல செஞ்ச ஒரு காட்டு பண்ணி சிலை ஒண்ணு இருந்திருக்கு. எப்படியோ அது லூசா இருந்திருக்கு. இந்த பையன் போற வேலை, அந்த சிலை வந்து இவன் மேல விழுந்து இவன் வந்து ரத்த வெள்ளத்துல இறந்து போயிருக்கான். சோ அதுக்கப்புறம் தான் அவர் பேரே வந்து வராகமிகிரர் அப்படின்ற மாதிரி ஆறுது. மிகிரர் அப்படிங்கிறது வந்து வராகமிகிரர் அப்படிங்கிறது. இந்த ஏன் சொல்ல வரேன்னா, இந்த அளவுக்கு நம்ம வந்து டீப்பா கணிக்க முடியும் ஜோதிஷத்தினால. எது ஒண்ணு வேணா கணிக்கலாம், ஆனா வந்து எதையாவது மாத்த முடியுமா அப்படிங்கிறது வந்து 100% எது ஒண்ணுத்தையுமே நாம மாத்த முடியாது. இப்ப யாரோ ஒருத்தரை கைடு பண்றதுக்கோ, இல்லைன்னா நம்மளுக்கு நாமளே ஒரு நல்ல ஒரு என்விரான்மெண்ட்டை உண்டாக்கிக்கிறதுக்கோ ஜோதிஷத்தை நம்ம கத்துக்கிறோம். இப்போ நம்ம லாஸ்ட் கிளாஸ் நடந்த வரைக்கும் ஏதாவது டவுட் ஏதாவது இருக்கா? ஏன்னா இல்ல அப்படின்னா நம்ம அந்த நட்பு ஒரு டவுட், நீங்க இந்த வாட்ஸ்அப்ல நான் அந்த நோட்ஸ் எல்லாம் படிச்சுட்டு இருந்தேன், நீங்க வந்துட்டு ஒரு சார்ட் போட்டிருந்தேன் 14/9/2022. நீங்க அதை பாக்குற எல்லாம் ஓபன் பண்றேன் ஒரு மினிட். அந்த வாட்ஸ்அப்ல நீங்க வந்துட்டு சன்ரைஸ் 6 o'clock செங்கல்பட்டின்னு போட்டிருக்கேன், ஒரு ஃபுல் கால்குலேஷன். ஆமா, அதை திறக்கறேல? ஆமா, ஓபன்ல தான் இருக்கு. பிரபுஜி நீங்களும் பாக்குறேல? யூ கேன் ஆல்சோ see that இந்த வாட்ஸ்அப்ல இருக்குது. இவர் 14th செப்டம்பருக்கு நீங்க அனுப்பியிருந்தேன். ஆமா, அதுல நீங்க என்ன எழுதியிருந்தேன்னா சிம்ம ராசி 0.39 எழுதியிருக்கேன் முதல், கரெக்டா? ஏன்னா அது முன்னாடி நாளே 451 முடிஞ்சதுன்னு எழுதியிருக்கேன், கரெக்டா? ஆமா, ஆமா. அதுக்கப்புறம் எண்ட்ல நீங்க எழுதியிருக்கேன் லாஸ்ட் சிம்ம ராசி தான், அது வந்து 5.01. ஆமா, கரெக்டா? till the next sunrise. ஆனா நீங்க இங்க பார்த்தா என்ன ஆகுதுன்னா, இந்த சிம்ம ராசி வந்துட்டு ஃபர்ஸ்ட் 0.39 லாஸ்ட் வந்துட்டு 5.01 நீங்க ஆட் பண்ண அது வந்துட்டு 5.40 ஆகுது.
So that exceeds 5.5 means in that அந்த டேல இல்ல முன்னாலே சொல்லிருந்தேன். இல்ல கரெக்ட். அப்ப 60 நாழிகைக்கு 60 நாழிகைக்கு அதிகமா போற மாதிரி தெரியும். ஆமா இல்லையா? நீங்க பக்கத்துல எழுதிருக்கேன் பாருங்க, ஒரு இன்டூ மார்க் போட்டு 15. அதாவது நம்ம சூரியன் வந்து நம்ம இந்த கால்குலேஷன் போட்டு முடிக்கிறதுக்குள்ள மறுநாள் உதயம் ஆகிறதுக்குள்ள சூரியன் நகர்ந்து இருக்கும் இல்லையா நட்சத்திரத்துக்குள்ளேயே. ஆமா ஆமா, சூரியன் நகர்ந்து போயிட்டு இருக்கோம் இல்லையா, அப்ப நாளும் சேர்ந்து தானே நகர்றது. கரெக்ட். ரிமைனிங் முதல் நாள் 14th அன்னைக்கு மீதி வந்து 0.39 நாழிகை தான் இருக்கு. ஆமா, ஆனா 15th அன்னைக்கு பாருங்க, அந்த சன்ரைஸ் அப்போ 0.29 நாழிகை வந்துடுறது. ஆமா இல்லையா? இப்போ வாஸ்தவமா பார்த்தா சிம்மம் வந்து 5 அந்த முதல்ல சொன்ன கணக்கு தான். ஆனா இங்க ஏன் நான் அதிகமா காமிச்சிருக்கேன் அப்படின்னா அது கூட டேலி பண்ணி நான் காமிச்சிருக்கேன். அப்போ 0.29 அப்படின்னா 0.29 தான் ரிமைனிங் இருக்கு. அதுக்கு முன்னாடி இருந்த நாழிகை வினாழிகை எல்லாம் முந்தின நாள் கூட நகர்ந்து வந்துடுது. இல்ல புரிஞ்சுது எனக்கு. அதனால என்ன ஆகுதுன்னா, நீங்க இந்த 24 ஹவர்ஸ்ல பார்த்தா, அதாவது 6 o'clock 14 செப்டம்பர்ல இருந்து 5:59 15 செப்டம்பர் வரைக்கும் நீங்க பார்த்தா அந்த 60 நாழிகையை விட கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கு. அப்படின்னா நம்ம இந்த 24 ஹவர்ஸும் இந்த நாழிகையும் அது கரெக்டா, ஐ மீன் ஐம் கம்ஃபர்டபிள் வித் திஸ். ஏன்னா இப்படி இருந்தா தானே அந்த சூரியன் வந்து இந்த லக்னம் ஷிஃப்ட் ஆயிட்டு இருக்கும். அது பர்ஃபெக்டா இருந்தா அதே லக்னத்துல தானே சூரியன் வந்துட்டு இருப்பார். ஆமா, அப்படி நீங்க பார்த்தா கரெக்டா. அதான் நான் அன்னைக்கு உங்கள்கிட்ட கேட்டிருந்தேன், நீங்க சொல்லியிருந்தே இல்லையா அது ரொம்ப பிக்ஸ்டுன்னு, அந்த 24 மினிட்ஸ் ஒரு நாழிகை அண்ட் ஒரு டேல 64 நாழிகை. அப்படி ரொம்ப பிக்ஸ்டா இருந்தா எல்லா நாளைக்கும் 6 மணிக்கு அதே நாழிகை தானே வரும், மீன்ஸ் அதே ராசி தானே வந்துட்டு இருக்கும் லக்னத்துல. சோ தென் கரெக்டா நான் சொல்றது கரெக்ட் தானே? ஆமா. இப்போ எப்படின்னா நம்ம 24 ஹார்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறோம். இப்ப நம்ம அது இன்னொன்னு இல்ல, நான் இப்போ என்னதான் எக்ஸ்பிளைன் பண்ணாலும் அது நம்ம கால்குலேஷன் நீங்க போட தான் அது புரியும். ஒரு நாளைக்கு 60 நாழிகை தான், அதுல சேஞ்சஸ் எதுவுமே கிடையாது. ஆனா இப்போ நாழிகை வந்து அதிகமாகுது. இப்போ வந்து சூரியன் நகர்றப்போ அந்த முந்தின நாள் நாழிகை இங்க வந்து ஆட் ஆகுறது. அப்ப 60 நாழிகைக்கும் அதிகம் ஆகுமோ அப்படின்னா, இது நம்ம நிறைய ஜாதகங்கள் எழுதி ஜாதகம் எழுதலைன்னாலும் அந்த தினம் நம்ம அந்த நாழிகை கால்குலேஷன் போடுறப்போ இன்டலெக்சுவலா நம்மளுக்கு உதயமாகிற ஒரு புரிதல் தான் அது புரியும் கண்டிப்பா. சரி பரவாயில்ல, அப்புறமா பார்க்கலாம். வேற செகண்ட் டவுட் வந்து இந்த ரீசெண்டா நீங்க போஸ்ட் போட்டல 19 செப்டம்பருக்கு அந்த ரெஜ்ஜு. ஆமா, அதுல வந்து அந்த கண்ட ரெஜ்ஜுல 2 சுவாதி இருக்கு. எனக்கு தோணுறது ஒண்ணு வந்துட்டு ஒன் ஷுட் பி அந்த சதாபிஷேக், அதாவது அந்த சதய நட்சத்திரம். அந்த கண்ட ரெஜ்ஜுல நீங்க ரோஹிணி ஆத்ர ஹஸ்த சுவாதி ஸ்ரவண அண்ட் சுவாதி போட்டிருக்கு. ஸோ ஐ திங்க் ஒன் சுவாதி ஷுட் பி அந்த சதயம் தானே அது சொல்லுவாங்க அந்த நட்சத்திரம். ஒரு மினிட் சொல்றேன். சதாபிஷா அது நம்ம தமிழ்ல சதயம் தானே சொல்றோம் அதுக்கு. அது மட்டும் ஆமா சதயம். சதயம் தானே. நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன், அது எதுல இருந்தோ எடுத்து அப்படியே. ஆமா, நான் வெரிஃபை பண்ணாம அப்படியே அனுப்பிச்சிட்டேன். நான் இன்னொரு தடவை கரெக்ட். என்ன அது மின்னார்த்த நட்சத்திரம் வந்து சிரசுல வந்துட்டு தனிஷ்டா இருக்கு. தனிஷ்டாக்கு அப்புறம் இது, அதுக்கப்புறம் அப்ப அதான் வரணும். அங்க வந்து மிஸ்ஸிங்கா இருந்தது அந்த சதாபிஷா, அது எங்கேயுமே இருக்கல. சோ ஐ திங்க் இட் இஸ் இன் கந்தூரஜ். நான் அப்படி கால்குலேட் பண்ணி தோணுது இதோட இல்ல. அதான் நான் இன்னொரு தடவை கன்ஃபார்ம் பண்ணிட்டு நான் ரீபோஸ்ட் பண்றேன் அதை. சரி அவ்வளவுதான். கொஞ்சம் பை ஹார்ட் பண்ண ட்ரை பண்ணேன், கொஞ்சம் பிரேக் இருந்தது சொல்லி. பட் யா இட் வில் டேக் டைம். பைஹார்ட்ன்றதோட இதை வந்து நம்ம அந்த ரஜ்ஜு பைஹார்ட்ன்றதோட வேற நட்சத்திரங்கள் அதெல்லாம் பைஹார்ட் பண்ணல. ஏன்னா நம்மளுக்கு ஃபிங்கர்ல நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம் ஈஸியா ரஜ்ஜு அப்படிங்கிறது. அந்த இது பைஹார்ட் பண்ணு ரஜ்ஜு இண்டெக்ஸ் ஃபிங்கர்ல எல்லாம். ஆமா, நட்சத்திரம் மாதிரி இது இருக்கு. கேது, சுக்கிரன், அந்த ஆர்டர், சூரியன், சந்திரன், மங்களம், அந்த ஆர்டர் பைஹார்ட் பண்ணு. வேற எதுவும் ஒரு ரீகேப் செஷன் போணுமா இல்ல மறுபடியும் வேற ஏதாவது
ஆரம்பிக்கலாமா? half an hour ஜஸ்ட் ஒரு क्वेश्चन கூட நான் லாஸ்ட் டைம் உங்கள்ட்ட கேட்டிருந்தேன் இந்த ரெஜ்ஜூல. நான் பாலக்காடுல இருந்து இல்லையா, அப்ப அங்க எங்க ஜோஷன் வந்து அந்த கல்யாண டைம்ல இந்த அஸ்ட்ராலஜர் வந்து அவர் என்ன சொல்லுவாரு எப்போங்கன்னா, மத்தியம் ரிஜுன்னா அவன் என்ன பண்றான்னா அஸ்வினி பரணி கார்த்திகா, அப்ப அது நடுவுல வந்துட்டு பரணி இல்லையா, அதுக்கப்புறம் அப்படி பார்க்கிறாவா ரோஹிணி மார்கசீர்ஷ திருவாதிரை, அப்ப நடுவுல வந்து மார்கசீர்ஷ, அப்படின்னா அந்த 27 நட்சத்திரத்தையும் செட் ஆஃப் 3 பண்ணி அந்த நடுவில் இருக்கிறத 9 நட்சத்திரம் இருக்கு, அதாவது பரணி மார்கசீர்ஷ அப்படி, அது எல்லாத்தையும் அவ மத்தியம ருஜுன்னு சொல்றா. அந்த மத்தியம ருஜு அவ அப்படி அப்படி இருக்கு. அப்படி ஏதாவது சம்பிரதாயம் அது வந்து டிஃபரெண்டா இருக்கு? இல்ல இதுலயே ரஜுலயே வந்து இன்னும் நிறைய உண்டு. அது நம்ம பேசிக்கா தான் சொல்லியிருக்கேன், போக போக பார்ப்போம். இன்னும் ரொம்ப டீப்பா உண்டு, ராசிலேயே ரொம்ப டீப்பா உண்டு, ரஜுலயும் இன்னும் நிறைய உண்டு. அதே போல வந்து நம்மளுக்கு தேசாந்திரத்துக்கு தேசாந்திரம் பద్ధதி மாறும். இப்ப நம்ம தமிழ்நாட்டுல வந்து அஷ்டமின்னு எடுத்துட்டா கிருஷ்ண பக்ஷ அஷ்டமி, சுக்லபக்ஷ அஷ்டமி ரெண்டுமே சுப காரியங்கள் எதுவும் பண்றது இல்லை. ஆனா கேரளாவை பொறுத்த வரைக்கும் கிருஷ்ணாஷ்டமி வந்து இஷ்டாஷ்டமி, இஷ்டாஷ்டமின்னு சொல்றது உண்டு. கிருஷ்ணபக்ஷ அஷ்டமியில வந்து விவாகமே பண்றது உண்டு. அஷ்டமியில நிறைய பேருக்கு வந்து ஒரு சில இதுல எல்லாம் விவாகமே பண்றது உண்டு. அதே போல வந்து சூரியன் எப்போ இருக்கோ அப்பதான் விவாகம், சூரிய லக்னமா கணிச்சு சூரியன் இருக்கிறப்பதான் விவாகம் பண்ணணும் அப்படின்னு. அதாவது 6 மணியில இருந்து ஆரம்பிச்சு 10:30 மணிக்குள்ள, 10:12 அப்படிங்கிறது வந்து கண்டிப்பா தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு முகூர்த்தம் விவாகத்தை பொறுத்த வரைக்கும். ஆனா வந்து நம்ம சந்திரனை பேஸ வச்சு பண்ற வந்து ஆஃப்டர் 2 AM தான் பண்ணுவான், நைட்டு 12 பண்ண மாட்டா, 2 to 4 2 to 3 அது மாதிரி வந்து தேசாந்திர பద్ధதி பேதம் உண்டு. அப்ப என்ன பண்ணுவோம்னா சந்திர உதயத்தை, நம்ம சூரிய உதயத்தை வச்சு லக்னம் கால்குலேட் பண்ணோம் இல்லையா, அதே போல சந்திர உதயம், சந்திரன் எந்த டைம் உதயமாறுதோ அப்ப அந்த சந்திரனை வச்சு லக்னத்தை கணிச்சு, இப்ப சூரியனுக்கு ஒரு லக்னம் மூவ் ஆகுற மாதிரி சந்திரனுக்கு ஒரு லக்னம் மூவ் ஆகும் இல்லையா, ஸோ அந்த சந்திரனை லக்னமா கணிச்சு அந்த லக்னத்துல விவாகம் பண்றதுன்றது உண்டு. நம்ம பேசிக்குங்கிறது எங்கேயுமே மாறாது, மேக்சிமம் பேசிக்ஸ் மாறாது. நம்ம எந்த தேசாந்திரத்துல எந்த ஊர்ல இருக்கோமோ இல்ல நம்ம எந்த சம்பிரதாயத்துல இருக்கோமோ அந்த சம்பிரதாயத்துல நம்மளை இன்னும் டெவலப் பண்ணிக்கிறது நம்மளோட ஓன் இன்ட்ரெஸ்ட்ல நம்ம பண்ணிக்கலாம். இன்னும் ரஜுவை பத்தி மற்ற எல்லாத்த பத்தியும் நம்ம இன்னும் கொஞ்சம் டீப்பா பார்ப்போம், போக போக பார்ப்போம். சரி சரி, ஓகே ஓகே. நம்ம அந்த லாஸ்ட்டுக்கு முந்தின கிளாஸ்ல வந்து பாவங்கள் பத்தி பார்ப்போம் இல்லையா, 1ல இருந்து 12 பாவம், லக்னத்தில இருந்து குடும்பம் அப்படின்னு ஆரம்பிச்சு. அதே போல 3ஆம் பாவம் 11ஆம் பாவம் அப்படிங்கிறது வந்து என்ன சொல்லியிருந்தோம், சகோதர ஸ்தானம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, இளைய சகோதரம், மூத்த சகோதரம், சகோதரன், சகோதரி, 3 11 அப்படிங்கிறது. அதே போல எஜுகேஷன் வைஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 2 4 லோவர் எஜுகேஷன், ஹையர் எஜுகேஷன் அப்படின்னு பாக்குறதும் உண்டு. திடீர்னு யாரோ ஒரு ஜாதகம் எடுத்துட்டு வர்றார், எஜுகேஷன் எப்படி இருக்கு, ஸ்கூல்ல படிக்கிறான் பையன், எஜுகேஷன் எப்படி இருக்கு, ஹையர் எஜுகேஷன் பண்றான் எப்படி இருக்கு, ஹையர் எஜுகேஷன் போலாமா அப்படின்னா இது வந்து 2ஆம் இடம் 4ஆம் இடம், 2ஆம் இடம் 4ஆம் இடத்தை வச்சு எஜுகேஷன் பத்தி சொல்றது உண்டு. இந்த இடத்த வச்சு மட்டுமே சொல்றது கிடையாது, அந்த இடத்துல யார் இருக்கா, அந்த இடத்த அதிபதி யாரு, புத்திகாரகனான புதன் எப்படி இருக்கார், இது எல்லாத்தையுமே நம்ம ஒரு இன்டர்லிங்குக்குள்ள கொண்டு வந்துதான் நம்ம பலன் சொல்ல போறோம். இருந்தாலும் ஜென்ரலா இந்த ஸ்தானங்கள், கல்வி ஸ்தானம் அப்படிங்கிறது ரொம்ப ரேர் கேசஸ்ல என்ன வரும் அப்படின்னா செகண்ட் மேரேஜுக்கு வரும் இல்லையா. செகண்ட் மேரேஜ் அப்படிங்கிறப்போ 11ஆம் இடம் பாத்துக்கிறது. மேரேஜ் அப்படின்னா 7ஆம் இடம் சொன்னாரியா, கலத்திர ஸ்தானம் 7 அப்படின்னா ரேர் கேசஸ், ரொம்ப ரேரா தான் யாராவது வரப்போறா. இப்போ அந்த அப்படிப்பட்ட செகண்ட் மேரேஜ் அப்படிங்கிற கேசஸ்ல வந்து 11ஆம் இடம் அப்படிங்கறத கலத்திர ஸ்தானமா வச்சு பாத்துக்கிறது உண்டு. ஆனா 11ஆம் இடம் லாபஸ்தானம் தானே? லாபஸ்தானம் தான். இப்ப 2ஆம் இடம் குடும்பஸ்தானம் தான் சொன்னோம், 4ஆம் இடம் சுகஸ்தானம். இப்ப அது கல்விக்கும் வந்து இன்டர்லிங்க் ஆகுறது, எஜுகேஷனுக்கும் அந்த 2 இடம் பார்க்க போறோம். 7ஆம் இடம் கலத்திரஸ்தானம், அதே போல 11ஆம் இடம் லாபஸ்தானம் செகண்ட் மேரேஜுக்கும் அங்கதான் பாக்குறது. ரேர் கேசஸ், செகண்ட் மேரேஜ் யாருமே பெருசா ஒன்னும் வரப்போறது இல்ல. இல்ல இப்போலாம் செகண்ட் மேரேஜ் தான் நார்மலா இருக்கு. இதுலயே என்ன ஒண்ணா எனக்கு என்ன தோன்றதுன்னா, இப்ப ஜாதகத்திலேயே வந்து கம்ப்யூட்டர்ல கணிக்கிறதுன்னு ஒண்ணு உண்டு, நம்ம ஹேண்ட் ரிட்டர்ன் ஒண்ணு உண்டு.
இப்போ ஹேண்ட் ரிட்டன் எல்லாமே வாக்கியம் அப்படிங்கிறதுல ஒரு ஒரு மேத்தமேட்டிக்கல் டேர்ம்ஸ்ல அது போடுறது. அது கம்ப்யூட்டர் போடுறது எல்லாமே திருக்கணிதம் அப்படிங்கிறது. திருக் அப்படின்னா பார்த்து 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 இன்னும் டெவலப் பண்ணது. ரொம்ப டிகிரியா டீப்பா போறேன், நான் சயின்ஸ் கூடவே ஒத்து போறேன் அப்படிங்கிற மாதிரி. ஸோ என்ன ஆகும்னா வாக்கியத்துக்கும் திருக்கணிதத்துக்கும் 100% நிறைய இடத்துல டிஃபரன்ஸ் வர்றதுக்கு சான்சஸ். லக்னம் மாறும், ராசி மாறும், புதன் மாறும், நிறைய இடத்துல சனி மாறும், குரு மாறும், மாறி 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 இருக்கும். இப்ப என் ஜாதகமே திண்டோம் அப்படின்னா வாக்கியப்படி பார்த்தா எனக்கு வந்து மிதுன ராசி, சந்திரன் வந்து மிதுனத்துல இருப்பார். ஆனா கம்ப்யூட்டர்ல போட்டா கடகத்துல இருப்பார். இப்போ என்ன ஆகுறது, நிறைய இடத்துல ஃபெயில்யூர் எங்கேருந்து வர்றது அப்படின்னா, ஒருத்தருடைய ஜாதகம் வந்து கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் ஜெனரேட்டடா இருக்கும், பையனோடதோ பொண்ணோடதோ. இன்னொரு பையன் அடுத்த பார்க்க போறது பையனது சாஃப்ட்வேர் ஜெனரேட்டட்னா, பொண்ணுது வந்து ஹேண்ட் ரிட்டனா இருக்கும். ஸோ இது வேற ஒரு ஒரு கால்குலேஷன்ல கணிச்சது, அது வேற கால்குலேஷன்ல கணிச்சது. அப்போ ரெண்டும் வந்து நிறைய இடத்துல ஃபெயிலியர் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கும். நம்ம பார்க்குறோம், மேட்சிங் பார்க்குறோம் அப்படின்னா வந்து ரெண்டுமே ஒன்றும் சாஃப்ட்வேர் ஜெனரேட்டடா இருக்கணும், இல்லை ரெண்டுமே ஹேண்ட் ரிட்டனா இருக்கணும். அதாவது ரெண்டுமே வாக்கியமா இருக்கணும், இல்லை ரெண்டுமே திருக்கணிதமா இருக்கணும் அப்படிங்கிறது. இப்போ டைமும் நிறைய மிஸ் மேட்ச் ஆகுறது. சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஜெனியூனா ரொம்ப வந்து பர்ஃபெக்டா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஒரு சாஃப்ட்வேருக்கு இன்னொரு சாஃப்ட்வேருக்குமே நிறைய டிஃபரன்ஸ் வரும். இப்போ வாக்கியம்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 100 ஜோசியர் வாக்கியப்படி கணிக்கிறாங்க அப்படின்னா 100ல வந்து எங்கேயோ ஹியூமன் எரர்னு இருக்கு இல்லையா, அந்த ஹியூமன் எரர்ல வந்து 10 to 12% டிஃபரன்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு 100 பேர் கணிக்கிறாங்க அப்படின்னா. வாக்கியம்ங்கிறது ஒண்ணுதான். இதுவே திருக்கணிதம்னு எடுத்துட்டோம்னா அதுலயே நிறைய இருக்கு. கேபி மெத்தட்னு ஒண்ணு உருவாயிருக்கு, வாசன் ஒண்ணு இருக்கு, அதுலயே நிறைய இருக்கு. இப்போ 100 பேர்ல நம்ம கணிக்க சொல்றோம் அப்படின்னா அந்த 100 பேருக்குள்ள ஒருத்தருக்கே நிறைய பேதம். நியர்லி 50% வந்து ஒருத்தருக்கு டிஃபர் ஆகுது. ஸோ நம்மளுக்கு எதுல வந்து நம்மளுக்கு கால்குலேஷன் வந்து பர்ஃபெக்டா வருது, இப்போ வாக்கியம் தான் சிறந்தது, திருக்கணிதம் தான் சிறந்தது அப்படின்னு வந்து நம்ம எடுத்துக்க முடியாது. காலத்துக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொன்றும் வந்து பகவான் கொடுத்துட்டே இருக்காரு நம்மளுக்கு. நம்மளுக்கு எதுல கால்குலேஷன் ரொம்ப நல்லா வருதோ அந்த ப்ராசஸ் வந்து நம்ம சூஸ் பண்ணிக்க வேண்டியதுதான். இப்போ நம்ம வந்து உச்சம் நீச்சம் அப்படிங்கிறத பார்த்தோம் கொஞ்சம் கிளாஸஸ்க்கு முன்னாடி. அதே போல வந்து இப்போ நட்பு பகை அப்படிங்கிறத பத்தி பார்ப்போம். ஒரு கிரகத்துக்கோட ஒரு கிரகம் எப்படி நட்பா இருக்கிறது அப்படின்னு. இப்போ இது நட்பு பகை அப்படின்றப்ப நம்ம வாஸ்தவமா ரெண்டு பேரும் ஒரு கிரகமும் இன்னொரு கிரகமும் எனிமீஸ், பார்த்தாவே சண்டை போட்டுப்பா அப்படின்றத எடுத்துக்க முடியாது. என்ன சொல்றது, அந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் அந்த கால்குலேஷனுக்கு நம்ம அதை அப்படின்னு அசியூம் பண்ணிக்கிறோம். எக்ஸாக்ட் வேர்டு அதுதான். நம்ம வந்து இவ வந்து பகை, ஒரு கிரகத்துக்கு ஒரு கிரகம் பகை, ஒரு கிரகத்துக்கு ஒரு கிரகம் ஃப்ரெண்ட்லியா இருக்கு, நட்பா இருக்கு அப்படின்னு நம்ம அசியூம் பண்ணிக்கிறோம். அதன்படி பார்த்தா சூரியன் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ரோ வைஸ் முதல்ல கிரகம், நட்பு, பகை, சமம் அப்படின்னு எழுதிப்போம். ரோ வைஸ். காலம் வைஸ் நம்ம பார்த்தோம்னா சூரியன், சந்திரன், புதன், அங்காரகன் அப்படின்ற மாதிரி போட்டுப்போம். இல்லைன்னா உங்களுக்கு எப்படி வசதியோ அப்படி போட்டுக்கலாம். இப்போ ஒரு சைடு வந்து நம்ம கிரகம் பார்க்க போறோம், இன்னொரு சைடு என்ன அப்படின்னா வந்து ஒரு ரோலியோ காலம்லயோ, இன்னொன்னு ஒரு ரோலியோ காலம்லயோ கிரகம் வந்துட போறது. இன்னொரு சைடு வந்து நட்பு பகை சமம், நட்பு பகை சமம். இது உங்களுக்கு எப்படி கன்வீனியன்ட்டோ அப்படி நீங்க எழுதிக்கலாம். முதல்ல வந்து சூரியன். சூரியனுக்கு வந்து சிம்ஹம் வந்து ஆட்சி வீடு அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா, ஓன் ஹவுஸ் வந்து சிம்ஹம் சூரியனுக்கு. ஆனா கண்டினியூ பண்ணலாமா? நம்ம நட்பு ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு பார்த்தா மித்ருக்கள் அப்படின்னு பார்த்துட்டோம்னா சந்திரன், செவ்வாய், புதன், குரு. சந்திரன், செவ்வாய், புதன், குரு, இந்த 4 கிரகமே வந்து அண்டர் ஃப்ரெண்ட்லி கேட்டகரியில தான் வருது. நட்பு, பரஸ்பரம் நட்பு தான். அதாவது நம்ம இந்த ராசி கட்டத்துல பார்த்தோம்னா ஒவ்வொரு மூலையில ஒவ்வொரு கிரகம் இருக்கும் இல்லையா, எல்லாம் பக்கத்துல இருக்கிறது ரொம்ப ரேர். ஆனா சூரியன், புதன், சுக்கிரன் இந்த 3 மட்டும் மேக்சிமம் அவளோட டிஸ்டன்ஸ் வந்து 3 வீடு தான்.
அது பிரிஞ்சு போகாது. மூணுமே வந்து மேக்சிமம் ஒன்னோட ஒண்ணு சேர்ந்து இருக்கும், இல்லைன்னா அடுத்த வீட்டுல இருக்கும். அவரை ரொம்ப டிஸ்டன்ஸ் எல்லாம் எப்பயுமே போகாது. மூணுமே வந்து முக்கூட்டு கிரகம் அப்படின்ற ட்ரையாங்குலர் கிரகாஸ், ஒண்ணுத்தோட ஒண்ணு பக்கத்துல தான் இருக்கும். அதாவது சூரியனுக்கு வந்து நட்பு அப்படிங்கிறது வந்து சந்திரன், செவ்வாய், புதன், குரு. எனிமி அப்படின்னு பார்த்துட்டோம்னா மீதி எல்லாமே சுக்கிரன், சனி, ராகு, கேது. ஏன்னா ராகு கேது தானே சூரியன் வந்து கிரகணம் பண்றார், கிரகணம். அதுவும் வந்து ரொம்ப பகை சூரியனுக்கு. சூரியனோட சொந்த பையன் சனி இல்லையா, வந்து ரொம்ப பகை சனி. சனி, ராகு, கேது அப்படிங்கிறது இது சூரியனை பொறுத்தது. அடுத்து சந்திரன். சந்திரனுக்கு முதல்லயே சொல்லிட்டோம், பகை அப்படிங்கிறது எதுவும் இல்லை இல்லையா, பகைன்றது எதுவும் இல்லை. சூரியன் வந்து சந்திரனுக்கு சமம் அப்படிங்கிற ஸ்தானம் கொடுத்துருக்கா. சமம்னா ஹாய் ஹாய், நீ ஹாய், நீ நல்லா இருக்கியா, நானும் நல்லா இருக்கேன். ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப்பும் கிடையாது, ரொம்ப எனிமியும் கிடையாது, ரொம்ப பெரிய பாதகமும் பண்ண போறது கிடையாது. சந்திரன் சந்திரனை பொறுத்த வரைக்கும் சூரியனும் புதனும் சந்திரனுடைய பையன் தான் புதன். ரெண்டு பேரும் ஆக சந்திரனை பார்த்தா புதனுக்கு ரொம்ப பகை. புதனுக்கு தான் பகை தவிர சந்திரனுக்கு புதன் பகை இல்ல, சமம் தான். புரியுதா? சமம் தான். சந்திரனை பொறுத்த வரைக்கும் புதன் சூரியன் சமம். செவ்வாய்ங்கிறவர் வந்து புதன் வீட்டுல நீச்சம் ஆகிறார் இல்லையா, கடகத்துல தானே அவர் நீச்சம். சோ அவரும் சமம் அப்படிங்கிற கேட்டகிரியில வர சமம். பெருசா விரோதம் எதுவும் பாத்துக்கிறது இல்ல. இப்போ ரெண்டும் எங்க டேலி பண்றாரு அப்படின்னா, செவ்வாய் வீட்டுல வந்து சந்திரன் நீச்சம் ஆயிடுறாரு விருச்சிகத்துல. நீ என்ன நீச்சம் பண்ணல, நீ என் வீட்டுல நீச்சம் பண்ண, உன் வீட்டுல என்ன நீச்சம் பண்ண, என் வீட்டுல உன்னை நான் நீச்சம் பண்ணிட்டேன், டேலி ஆயிடுத்து. சோ பகைன்ற பெருசா பகை கிடையாது, சமம் தான். செவ்வாய் அப்படிங்கிறதும் புதனுங்கிறதும் சமம் அப்படின்னுயாச்சு. குரு வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லி தான். ஏன்னா கடகத்துலதான் குரு உச்சமாகிறார் இல்லையா, கடகத்துல குரு உச்சமாகிறார், ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப் தான், நட்பு அப்படிங்கிறதுல போட்டுக்கலாம். ஆனா இப்போ வந்து அந்த கடக ராசின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, இப்ப சமம் அப்படின்னா மீதி எல்லா கிரகமுமே நம்ம வந்து நட்பு இல்லைன்னா சமம்ன்ற இதுல கொண்டு வந்துடலாம். சுக்கிரன், சனி, இந்த ராகு கேதுங்கிறது அங்க எடுத்துட்டு வர வேண்டாம். சுக்கிரன், சனி அப்படிங்கிறதும் சமம் தான் அங்க. ஆனா கடக ராசின்னு வர்றது இல்லையா, கடக ராசின்னு வர்றப்போ சுக்கிரன், சனி அங்க நின்னாருன்னா அவளுக்கு வந்து சந்திரன் பகை. ராசியில நிக்கிறப்போ இப்ப கடக ராசியில சுக்கிரனோ சனியோ நின்னார் அப்படின்னா, சுக்கிரனோ சனியோ நிக்கிறப்போ அந்த இடத்துல அவர்கள் பகைதான். இது கொஞ்சம் புரியாது, நோட் மட்டும் பண்ணி வச்சுப்போம். போக போக இது பார்க்க தான் புரியும். அது டெய்லி ஒரு கிளான்ஸ் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அது புரியும். அடுத்து புதன். குயிக்கா ரீகேப் பண்ணனும். சந்திரனுக்கு தான் யாருமே பகை இல்ல அப்படின்னுட்டோம் முதல்லயே. சந்திரனுக்கு யாருமே பகை இல்லை. ஆனா ஒன்லி குரு தான ஃப்ரெண்ட். குரு ஃப்ரெண்டு. இப்போ சமம் அப்படிங்கிறப்போ இப்போ கன்ஜங்ஷன்ல இருக்காரு இல்லையா, சந்திரன் வந்து அவர் வந்து ஃபாஸ்டா மூவ் ஆயிட்டே இருப்பார், ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொருத்தர் கூட இருப்பார். அந்த சந்திரன் வந்து வளர்பிரியா தேய்பிரியான்னு பார்க்கணும். அதை பொறுத்து இவர்கள் அந்த கன்ஜங்ஷன் வந்து ஃப்ரெண்ட்லியா அமையுதா, ஆஸ்பீஷியஸா அமையுதா, இல்லைன்னா பாதகமா அமையுதா அப்படிங்கிறது வந்து அந்த இருக்கிற இடம், யார் வீட்டுல அவர் சந்திரன் இருக்கார் அப்படிங்கறத பொறுத்து இருக்கும். ரொம்ப மித்ரு, ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப், பகையே கிடையாது அப்படின்னா வந்து குரு தான். குரு. மீதி எல்லாருமே சமமா அவருக்கு சமம்னு போட்டுக்கலாம். சமம். மீதி எல்லாரும் சமம் தானா? சமம் தான். ஆனா சுக்கிரனுக்கு சந்திரன் பகை, சனிக்கு சந்திரன் பகை. சமம்னு நம்ம இல்ல, சமம்னு நாம எடுத்துக்க முடியாது, ஃப்ரெண்ட்ஷிப்னு எடுத்துக்க முடியாது, பகைன்னு எடுத்துக்க முடியாது, சமம்னு எடுத்துக்க முடியாது. ஏன்னா வந்து ராகு கேது தான் வந்து சந்திரனையும் கிரகணம் பண்றது. ஆமா அதான் மாத்திருக்காரகன் அப்படின்ட்டு அவருக்கு பகை இல்ல அப்படின்ட்டோம் முதல்லயே. இப்ப என்னதான் அம்மாவா இருந்தாலும் கோபம் வர்ற இடம்னு ஒண்ணு இருக்குல்ல, அநியாயத்தை தட்டி கேட்டுதானே ஆகணும் அம்மாவா இருந்தாலும், அந்த நிக்கிற இடத்த பொறுத்து.
சந்திரன் நிக்கிற இடத்த பொறுத்து அது அமையும். அடுத்து புதன். புதனுக்கு சூரியன் நட்புன்னு எடுத்துக்கலாம், சமம்னு எடுத்துக்கலாம். நம்ம நட்புனே போட்டுப்போம். நட்பு. சந்திரன் வந்து பகை. புதனுக்கு சந்திரன் பகை, சந்திரனுக்கு புதன் பகை இல்லை. புரியுறதா? பகை. செவ்வாயும் பகையாகிறார் புதனுக்கு. குரு வந்து நட்புன்னு போட்டுக்கோங்க. ஆனா ஒரு இடத்துல மிதுனத்துல வந்து நான் அது அப்புறமா எக்ஸ்பிளைன் பண்றேன். அது குரு வந்து நட்புனே போட்டுக்கோங்க, சொன்னா கன்ஃபியூஸ் ஆகும். சுக்கிரன் நட்பு, சனி நட்பு. ராகு கேது அப்படிங்கிறது வந்து எங்கேயுமே நட்பு நம்ம பகை அப்படின்றது வந்து நம்ம பிக்ஸ் பண்ணிக்க முடியாது. அந்த எந்தெந்த இடத்துல நிக்கிறாங்களோ அந்த இடத்த பொறுத்தது. சோ வந்து ராகு கேது அப்படிங்கிறது வந்து புதனுக்கும் சமம்னே போட்டுக்கலாம். நட்புன்னு சொல்றது உண்டு, ஆனா சமம்னு போட்டுப்போம். ஏன்னா ராகு கேது அப்படிங்கிறதுக்கு வந்து சொந்த குணமோ வீடோ அது கிடையாது. இப்ப யாருனுடைய வீட்டுல நிக்கிறாங்களோ, எந்த கிரகத்தினுடைய வீட்டுல நிக்கிறதோ அதனுடைய இல்லைன்னா எந்த நட்சத்திர சாரம் வாங்கி இருக்கோ அதனுடைய பவர் எடுத்துதான் இது ஒர்க் செய்ய போறது. ப்ராக்சியா தான் இது ராகு கேத்து வந்து ஒர்க் செய்ய போறது. ஸோ இது வந்து நம்ம பர்மனண்டா வந்து இது வந்து நம்ம ராகு கேத்துக்கும் நட்பு பகை அப்படிங்கிறது எடுத்துக்க முடியாது. ஸோ சமம் அப்படின்னே போட்டுப்போம். செவ்வாய். செவ்வாய். இதுக்கு முன்னாடி எழுதுன மங்களமா செவ்வாயா? புதன் சொன்னேன்னு நினைக்கிறேன். புதன் தான் சொன்னேன். புதன் தான் சொன்னீங்க. அது புதனுக்கு அப்புறம் செவ்வாயா? வந்துருச்சு அது ஆர்டர்ன்னு பார்த்தா ஞாயிறு திங்கள் செவ்வாய் தான். அடுத்து புதன் வரணும். புதன் சொல்லிட்டேன் முதல்ல. மங்களன். ஓகே, மங்களன். மேஷத்துலதான் மங்களன் வீட்டுலதான் சூரியன் உச்சமாகிறார் இல்லையா? சோ சூரியன் வந்து நட்பு தான். சூரியன் வந்து அங்க நட்பா இருக்கார். சந்திரன் இது சமம் அப்படின்ட்டோம். ஏன்னா ஒருத்தர் வீட்டுல வந்து நீச்சமாகறா, ஒருத்தர் நீச்சமாயிடுறார். சோ சமம். நீ என்ன அடிச்ச, நான் ஒன்னு அடிச்சேன், 2 பேரும் ஃப்ரெண்ட்ஷிப், ஹேண்ட் ஷேக் பண்ணி சைலண்டா இருந்துருவோம் அப்படின்னு. அப்புறமா வந்து புதன் அப்படிங்கிறது சமம் தான். அங்க புதன் சமம். ரொம்ப ஃப்ரெண்ட்லியும் கிடையாது, ரொம்ப பகையும் கிடையாது. குருங்கிறது நட்பு. சனி தான் நீச்சமாகிறார் இல்லையா? சனி அங்க நீச்சமாகிறார் செவ்வாயினுடைய வீட்டுல. சோ சனி வந்து அங்க பகையா இருக்கார். செவ்வாய்க்கு வந்து சனி பகையா இருக்கார். நம்ம ராகு கேதுன்னு எடுத்துட்டோம்னா நம்ம என்ன சொன்னோம்னா வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி விருச்சிகத்துலதான் ராகு கேது உச்சம்னு சொன்னோம். சோ அது வந்து நம்ம ராகு கேதுக்கு உச்சம்னு ஒரு நம்ம எக்ஸாக்டா அதை உச்ச வீடுன்னு சொல்லிக்க முடியாது. சோ நம்ம இது வந்து நம்ம சமம்னு தான் போட்டுக்கலாம். சமம். ரொம்ப ஃப்ரெண்ட்லியும் கிடையாது, ரொம்ப எனிமிட்டியும் கிடையாது. சுக்கிரன் நட்பு பகையா? சுக்கிரன் நட்பு தான். சுக்கிரன் நட்பு. சனி பகையாகிறார். சனி பகை. சுக்கிரன் நட்பு, சனி பகை. ராகு கேது சமம்னே எடுத்துப்போம். அடுத்து சுக்கிரன் வரணும் இல்லையா? 4 முடிஞ்சிருச்சு. முதல் 4 முடிஞ்சாச்சு. சுக்கிரன். சூரியன் பகை. சுக்கிரன் சூரியன் பகை. அண்ணா குரு தானே நெக்ஸ்ட். சரி குரு சொல்லிடுவோமா? குரு சொல்லிடலாம். குரு ப்ரஹஸ்பதி தேவகுரு. குரு அப்படிங்கிறவருக்கு வந்து சூரியன் நட்பு, சந்திரன் வந்து சமம். அது ஒரு கதை ஒண்ணு இருக்கு. கதையின் வழி பார்த்தா 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துக்கிறா, சந்திரனும் இதுவும். சோ வந்து அவர் சமம்ல தான் இருக்கா, ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் இல்ல, சமம். அப்ப சமம்ன்றது வந்து நம்ம இடத்துக்கு ஏத்த மாதிரி நட்புன்னு எடுத்துக்கலாம் நம்ம. ஏன்னா ரொம்ப ஹாய் தானே இருக்காங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிக்க தான் போறா. சோ வந்து அது சமம் அப்படிங்கிறது இங்க நோட் பண்ணிப்போம். அதை நம்ம பார்க்கும்போது நட்புன்னே எடுத்துக்கலாம் பலன் பார்க்கும்போது. அடுத்து செவ்வாய் நட்பு.
செவ்வாய் நட்பு, செவ்வாய் நட்பு, புதன் சமம், புதன் சமம். ஏன்னா இங்க ஏன் சமம்னா மீனத்துலதான் புதன் நீச்சமாகிறார். மீனமும் குரு வீடு தானே. மீனத்துல புதன் வந்து நீச்சமாகிறார். நீச்சம்னா லோவர் ஸ்டேஜ் தானே, லோவர் கேட்டகரி அப்படிங்கறது எடுத்துக்கிறோம். நீச்சம்னா பவர்லெஸ் ஆகிறார் அப்படின்றப்போ ரொம்ப அதி மித்ருலாம் கிடையாது, சமத்துல இருக்கார். சமம் அப்படிங்கிறது சமம். சுக்ரன் அப்படிங்கிறது வந்து பகைதான். குருவுக்கு சுக்ரன் பகை. சனி நட்பு, ராகு கேதுங்கிறது வந்து சமம்னே எடுத்துக்கலாம் குருவுக்கு. அடுத்து சுக்கிரன் தானே. சுக்கிரன் சூரியன் பகை, பரஸ்பரம் பகை. சூரியனுக்கு சுக்கிரன் பகை, சுக்கிரனுக்கு சூரியன் பகை, பரஸ்பரம் பகை. சந்திரனுங்கிறது நம்ம நட்புன்னே எடுத்துக்கலாம். ஏன்னா வந்து அங்கதான் உச்சமாகிறார். ரிஷபத்துல தானே சந்திரன் உச்சமாகிறார். நட்பு. செவ்வாய் சமம், புதன் நட்பு, குரு வந்து நட்புன்னு தான் சொல்லப்படுது. பரஸ்பரம் விருத்தம் தான். அவர் தேவகுரு, அசுரகுரு, ஒருத்தருக்கு ஒருத்தர் எனிமி அப்படின்னு எடுத்துட்டாலும் வாக்கியத்துல பழைய பழைய புஸ்தகத்துல எல்லாம் என்ன சொல்லியிருக்குன்னா, குருவுக்கு சுக்கிரன் எதிரி, ஆனா சுக்கிரனுக்கு குரு நட்பா தான் இருக்கார். சுக்கிரன் வந்து குருவை பார்க்கும்போது ஒரு மதிப்போட கௌரவமா தான் பாக்குறார். இப்போ ஒருத்தர்கிட்ட நான் ரொம்ப வயசானவர் ஒருத்தர், நான் பஸ்லயோ ட்ரெயின்லயோ எங்கேயோ மீட் பண்ணேன். அவர் ஏதோ ஜோதிஷ பத்தி ஏதோ பேசிட்டு இருந்தார். பேசிட்டே இருக்கிறப்ப கேட்டேன் நான், இப்போ குருவும் சுக்கிரனும் வந்து ஒருத்தர் வந்து தேவகுரு, அசுரகுரு, பரஸ்பரம் விருத்தமா தான் இருக்கணும், விரோதமா தான் இருக்கணும். ஆனா பழைய புஸ்தகங்கள்ல எல்லாம் பார்த்தா, மாடர்ன் புஸ்தகங்கள்ல பார்த்தா குருவும் சுக்கிரனும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பகைன்னு தான் போட்டிருக்கு. குருவுக்கு சுக்கிரன் பகை, சுக்கிரனுக்கு குரு பகை அப்படின்னு தான் போட்டிருக்கு. ஆனா ரொம்ப பழைய புக்குல எல்லாம் எடுத்து பார்த்தா என்ன போட்டிருக்குன்னா, சுக்கிரனுக்கு குரு நட்பு அப்படின்னு தான் போட்டிருக்கு. இது எப்படி சார் சாத்தியப்படும் அப்படின்னு கேட்டா, அப்பதான் அவர் அந்த வாமனரனுடைய கதையை சொன்னார். வாமனரனுடைய கதையை சொல்லி, யாருக்குமே வந்து மகாபலி உட்பட வந்தது வந்து மகாவிஷ்ணு தான் அப்படிங்கிறது முதல்ல தெரியல. விஸ்வரூப தரிசனம் காமிச்ச உடனேதான் மகாபலியில இருந்து பிரகலாதன்ல இருந்து எல்லாருமே வந்து தரிசனம் பண்றா மகாவிஷ்ணு அப்படின்னு. ஆனா ஸ்டார்டிங்ல அவர் அந்த சின்ன குழந்தை நடந்து வர்றப்போ ஏதோ குழந்தைன்னு தான் பாக்குறாரு. அப்பதான் மகாபலியும் வந்து ஹாசியம் பண்றாரு இல்லையா, 3 அடி இந்த காலுக்கு என்ன பத்தம், நிறைய எடுத்துக்கோ அப்படின்றப்போ வேணாம் நீ இது குடு அப்படிங்கிற. அப்ப மகாபலிக்கும் அது தெரியல. ஆனா அத்தனை சபையிலுமே ஒரே ஒருத்தருக்கு மட்டும் தெரியறது, அது பகவான் தான், வேற யாரும் இல்லை அப்படின்னு. முதல்லயே தடுக்கிற தத்தம் கொடுக்கறத சுக்கிரன் அப்படிங்கிற. யார் ஒருத்தர் பிரம்மஞானியோ அவனுக்கு தானே பகவான் தெரிய போறான். எந்த வேஷத்துல வந்தாலும் இது பகவான் அப்படிங்கிறது பிரம்மத்தை உணர்ந்தவனுக்கு தான் அது தெரிய போறாரு. சுக்கிரன்றவர் வந்து பூரண ஞானி, ஆனா அவர் இருக்கிறது ஆப்போசிட் சைட்ல இருக்காரு. அது வந்து அவருடைய கேரக்டர், அதுதான் சினிமாவில் அவருடைய கேரக்டர் அதுதான். ஸோ எல்லாமே பகவத் ஸ்வரூபம். அவர் ஞானியா இருக்கிறதுனால எதிரணியில இருக்கக்கூடிய ப்ரஹஸ்பதி அப்படிங்கிறவர் வந்து உயர்வானவர் தானே, ரொம்ப வசதி ப்ரஹஸ்பதிங்கிறவர். அப்ப இவர் என்ன பண்றாரு, சுக்கிரன்னா கொஞ்சம் வினயத்தோட, வித்யா வினய சம்பன்னை அப்படின்றோம் இல்லையா. ஸோ இவர் வந்து எதிர் தரப்புல இருக்கக்கூடியவர், பிராமணர், உயர்ந்தவர், ப்ரஹஸ்பதி, எல்லாருக்கும் நல்ல வழி சொல்றவர் அப்படிங்கிறதுனால ஒரு வினயத்தோடையும் பக்தியோடையும் இவர் வந்து அவரை நட்பாதான் பாக்குறாரு. அப்ப ஏன் சார் குரு வந்து சுக்கிரன் அப்படி பாக்குறது இல்லையே அப்படின்னா, குருவை தான் நம்ம முதல்லயே என்ன சொல்லிட்டோம்னா 100% சுபகிரகம் குரு மட்டும்தான் இல்லையா. இப்போ சுக்கிரனா இருந்தாலும் அவருடைய தரப்பு எப்படி ஜெயிக்கணும் அப்படின்னு கொஞ்சம் கன்னிங்கா இருந்து தானே ஆகணும். ஆனா குரு வந்து நேர்மையா தான் இருக்காரு, எப்பயுமே நேர்மையா இருக்காரு, ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருக்காரு. 100% வந்து அவர் வந்து சுபகிரகம் அப்படின்னா, இப்ப 100% எவன் நேர்மையா இருக்கானோ அவனுக்கு தான் வந்து அகங்காரம் அதிகமா இருக்கும் அப்படின்னாரு அவர். யார் வந்து ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருக்கானோ, தர்மத்தின் வழி நிக்கிறானோ அவனுக்கு அகங்காரம் அதிகமா தான் இருக்கும். இப்போ குரு என்ன பண்றாருன்னா எதிர்கட்சியில இருக்கிறவர் பகையா தான் பாக்குறாரு. இது சுவாரஸ்யமா இருந்தது, கேட்கும்போது சுவாரஸ்யமா இருந்தது. எந்த இடத்துல இருக்கு, அவர் எங்க இருந்து எடுத்து சொன்னார், அவருடைய ஓன் இன்டர்பிரிட்டேஷனா அது எதுவும் தெரியல, கேட்கறதுக்கு சுவாரஸ்யமா இருந்தது இது. ஸோ வந்து பழைய புக்குல எல்லாம் என்ன போட்டிருக்குன்னா, சுக்கிரனுக்கு குரு வந்து நட்பு தான்.
சனியும் நட்பு, ராகு கேத்துங்கிறத நம்ம சமம்னே எடுத்துப்போம். அச்சா சனி தானே அடுத்து. சனி சனி சனிக்கு சூரியன் only சூரியன் தான் பகை இல்லையா? சுக்கிரனுக்கு only சூரியன் தான் பகை. ஆமா ஆமா ஆமா, சூரியன் தான் பகை, சூரியன் தான் பகை. சனி சனின்னு எடுத்துட்டோம்னா பரம விரோதி வந்து சூரியன் தான். பரஸ்பரம் பகை, சூரியனுக்கு சனி பகை, சனிக்கு சூரியன் பகை. இப்ப பரஸ்பரம் விரோதமாகுது இல்லையா? பரஸ்பரம் விரோதமாகிற கிரகங்களை வந்து அதிசத்ரு அப்படிங்கிறா, ரொம்ப பகை. ஏன்னா ஒரு சைடு கூட யாருமே விட்டு கொடுக்கலையே. இப்ப புதன் சந்திரன் எடுத்துட்டோம்னா புதன் சந்திரன் விட்டு கொடுத்துருக்கார். சுக்ரன் குருன்னு எடுத்துட்டோம்னா சுக்ரன் கொஞ்சம் விட்டு கொடுக்குறார். அவரும் வந்து அவருடைய ஒரு ஈகோவை காப்பாத்தி தானே ஆகணும். சுக்ரன் அப்படிங்கிறவரும் அசுரகுரு அப்படின்னு எடுத்துட்டோம்னா அவரோட ஈகோவும் காப்பாத்தி தான் ஆகணும். ஆனா சுக்ரன் கொஞ்சம் விட்டு கொடுக்குறார். ஆனா சனியும் சூரியனும் பார்த்தா ஒருத்தர் எங்கேயுமே விட்டு கொடுக்கறதே கிடையாது. இப்போ உதாரணமா என்ன சொல்றதுன்னா, இப்போ புதனும் சந்திரனும் இருக்கா, சந்திரனும் ஏதோ ஒரு இடத்துல ஒரு டிஃபெக்டை காட்டி தானே ஆகணும். ஏதோ ஒரு ஜாதகத்துல சந்திரன் ரொம்ப டிஃபெக்டை காட்டிட்டு அப்படின்னா அவன் என் எதிரி, சந்திரன் வந்து என் எதிரி அப்படி புதன் சொல்றதான். சந்திரன் வந்து என் எதிரி, உன்னை கெடுத்தான்ல, நான் உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு புதன் வந்து புத்தி அள்ளி தந்துருமா. புதன் ஏதோ ஒரு இடத்துல வந்து அடிக்குது அப்படின்னா அப்ப என்ன சொல்லணும்னா, என் பையன் அடிச்சிட்டானா உன்ன, சரி இந்தா நான் உனக்கு ஃபேவர் பண்றேன் அப்படின்னு சந்திரன் ஃபேவர் பண்ணுதான். ஆனா சூரியன் என்ன பண்றானா, இன்னும் சனி உன்னை ஒரு அடிதான் அடிச்சானா. இப்ப ரெண்டு பேருமே அந்த சனியும் சூரியனும் காம்பினேஷனாவோ ரெண்டுமே கெட்டு போயோ இருந்தா சொல்றேன். இது ரெண்டுமே ஒரு ஜாதகத்துல சனியும் கெட்டு போயிருக்கு, சூரியனும் கெட்டு போயிருக்கு, ரெண்டுமே பகை ஸ்தானத்துல இருக்கு, பரிவர்த்தனையில இருக்கு. சனி சூரியன் வீட்டுல, சூரியன் சனி வீட்டுல, இல்லைன்னா ஏதோ ஒரு வகையில ரெண்டுமே குண்டக்க மண்டக்க இருக்கு அப்படின்னா, ரெண்டுமே பாதகம் செய்ய வேண்டிய இடத்துல இருக்கு அப்படின்னா, சனி உன்னை ஒரு அடிதான் அடிச்சான்னா இரு நான் உன்னை 4 அடி அடிக்கிறேன் பார் அப்படின்னு சூரியன் சொல்லுவாராம். என்ன சூரியன், எங்க அப்பா உன்னை 4 அடி தான் அடிச்சாரா, நான் உன்னை 16 அடி அடிக்கிறேன் பார் அப்படின்னு சனி சொல்லுவாராம். ஒரு ஹாஸ்யமா சொல்லிக்கிறது, கிண்டலா. எல்லா ஜாதகத்திலயும் அப்படி அமைய போறது இல்லை. ஏதோ 100% பர்ஃபெக்டாவும் எதுவும் இருக்க போறது இல்லை, 100% டிஃபெக்டிவாவும் எதுவும் இருக்க போறது இல்லை. ஒருத்தனுக்கு ஜீவனத்துக்கு வழி இல்லையா, மனசு நிம்மதியா இருக்கும், எங்கேயோ ஏதோ ஒண்ணு சின்னதா செஞ்சுட்டு பழிச்சிட்டு இருப்பான். ஒருத்தனுக்கு வந்து மலை போல காஞ்சனங்கள் இருக்கும், வாகனம் இருக்கும், ஆனா நிம்மதி இருக்காது. ஏதோ ஒண்ணு இருக்கும், ஏதோ ஒண்ணு இருக்காது. எல்லார் வாழ்க்கையிலுமே அப்படிதான். 100% இருக்குது அப்படிங்கிறவ வந்து யாருமே கிடையாது. ஸோ ஏதோ ஒண்ணு இருக்கும், ஏதோ ஒண்ணு இல்லாமலே இருக்கும். இப்ப சனின்னு எடுத்துட்டோம்னா சூரியன் வந்து ரொம்ப பகை, சூரியன் பகை, சந்திரன் சமம். இப்ப சந்திரன் வந்து ஏன் இப்ப சமம் அப்படிங்கிறோம் அப்படின்னா வந்து, வெரி ஸ்லோவஸ்ட் பிளானட்டுங்கிறவர் வந்து சனி. ஒரு ராசில இருந்து இன்னொரு ராசிக்கு மாறுறதுக்கு 2.5 வருஷம் ஆகுறது. ஆனா சந்திரன் எடுத்துட்டோம் அப்படின்னா 2.5 நாள்லயே எகிரி குடிச்சு ஓத்திட்டு 27 நாள்ல ஒரு ரவுண்ட் அடிச்சு முடிச்சிடுறாரு, எல்லா ராசிகளையும் கவர் பண்ண. இது ஒரு நார்த் போல்னா அது சவுத் போலா இருக்கு. ஒருத்தர் சுறுசுறுப்பா இருக்கான், ஒருத்தர் மந்தமா இருக்கான் அப்படின்னா ஒருத்தர் பார்த்துக்கிட்டா ஒரு மாதிரி தானே இருக்கும். ரெண்டு பேருக்குமே ரொம்ப இனிமையா இல்லைன்னாலும் அப்படின்னு ஒரு பார்வை தானே இருக்கும். ஸோ அந்த இடத்துல வந்து சந்திரன் சமம் ஆயிட்டுறார். சந்திரன் சமம். செவ்வாய்ங்கிறவர் வந்து நட்பு தான். ஏன்னா செவ்வாய் தான் வந்து உச்சமாகிறார் மகரத்துல. செவ்வாய் உச்சமாகிறார் இல்லையா, செவ்வாய் நட்பு. புதன் நட்பு. குருங்கிறவர் வந்து நம்ம சமம்னே எடுத்துப்போம். என்ன சமம் அப்படிங்கிறப்போ அவர் வந்து நீச்சமாகிறார் இல்லையா, குரு வந்து விருச்சிகத்துல நீச்சமாகிறார். நீச்சமாகிறப்ப குரு வந்து சமம். சுக்கிரன் நட்பு, சுக்கிரன் நட்பு இல்லையா. ராகு கேதுங்கிறது நம்ம சமம்னே எடுத்துப்போம். அப்படின்னு எடுத்துட்டோம். இப்ப 2 கிரகங்கள் இருக்கு. ஜாதகத்துல வந்து அது எப்பயுமே பகையாதான் இருக்குமா அப்படின்னு கேட்டா அப்படி சொல்ல முடியாது. பரிவர்த்தனைன்னு ஒண்ணு உண்டு.
பரிவர்த்தனை அப்படின்னா எப்படி சொல்றது, இப்போ புதன் சந்திரன் எடுத்துப்போம். புதன் சந்திரன் அப்படின்றப்போ புதனுடைய வீடு வந்து மிதுனம், மிதுனம் கன்னி இல்லையா? புதனுடைய வீடு மிதுனம்னே எடுத்துப்போம். மிதுனம். சந்திரனுடைய வீடு கடகம், சந்திரனுடைய வீடு கடகம், ஓன் ஹவுஸ். இப்போ சந்திரன் வந்து மிதுனத்துல இருக்கார், புதன் வந்து கடகத்துல இருக்கார், ஓனர்ஸ் வந்து மாறி இருக்கா ஒருத்தர் வீட்டுல ஒருத்தர். அப்படின்றப்ப இது என்ன சொல்றது அப்படின்னா பரிவர்த்தனை. என் வீட்டுல நீ இருக்க, உன் வீட்டுல நான் இருக்கேன், நானும் உன்னை டேமேஜ் பண்ண மாட்டேன், நீயும் என்ன டேமேஜ் பண்ணாத அப்படிங்கிறது நிறைய இடத்துல வந்து சூஸ் ஆகும். சோ இப்ப பகை கிரகங்களே வந்து பரிவர்த்தனையா இருக்கிற. எனக்கு புரியல லாஸ்ட் பாயிண்ட் என்ன சொன்னேன். பரிவர்த்தனைனா இப்ப உங்களுக்குன்னு ஒரு ஓன் ஹவுஸ் இருக்குல்ல சார், நான் எதிரி, நானும் நீங்களும் எதிரி. இப்போ நீங்க இல்லாதப்போ உங்க வீட்டை வந்து நான் அடிச்சு நொறுக்கணும்னு நினைப்பேன். உங்களுக்கு வந்து நான் எதிரி. நான் என் வீட்டுல இல்லாதப்போ நீங்க என் வீட்டுக்குள்ள இருந்தீங்கன்னா என் வீட்டுல எவ்வளவு துவம்சம் பண்ண முடியுமோ அவ்வளவு துவம்சம் பண்ணணும் அப்படின்னு நினைப்போம். ஆனா நான் வந்து உங்க ஆத்துக்கு வந்துட்டேன், நீங்க ஏன் ஆத்துக்கு வந்துட்டேன். இப்ப நான் அடிச்சேன்னா நீங்களும் அடிப்பீங்களா என் வீட்டுல? நீங்க அடிச்சேன்னா நானும் அடிப்பேனா? அப்ப என்ன சொல்றோம், நீங்களும் எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாதே, நானும் எதுவும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம், நம்ம வேலையை நம்ம எது உண்டோ அதை செஞ்சுட்டு நம்ம சைலண்டா இருந்துருவோம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? இப்ப அந்த 12 ராசிக்கும் ஒவ்வொரு கிரகம் வந்து ஓனர்ஸா இருக்கு இல்லையா, ஹவுஸ் ஓனர்ஸ். இப்ப வந்து ஒரு கிரகம் வந்து இன்னொரு கிரகத்து வீட்டுல அப்படி மாறி மாறி இருக்கிறது. மேஷம் வந்து செவ்வாயினுடைய வீடு, ரிஷபம் சுக்கிரனுடைய வீடு இல்லையா? மேஷம் செவ்வாயினுடைய வீடு, ரிஷபம் சுக்கிரனுடைய வீடு. அப்ப மேஷத்துல சுக்கிரனும் ரிஷபத்துல செவ்வாயும் மாறி மாறி இருந்ததுன்னா இதுக்கு பேர் பரிவர்த்தனை அப்படிங்க. சோ பரிவர்த்தனையா இருக்கும்போது மேக்சிமம் கெடுதல் எந்த கிரகமும் பண்ணாது, மேக்சிமம் எந்த கிரகமே கெடுதல் பண்ணாது. அப்போ இது ரெண்டுத்த வச்சும் பார்க்காம நிறைய பார்வைன்னு இருக்கு, எந்த நட்சத்திரம்னு இருக்கு, இது எல்லாத்தையுமே வச்சு நம்ம பலன் சொல்றது அப்படிங்கிறது உண்டு. இப்போ மேக்சிமம் இதை வச்சுதான் நம்ம எந்தெந்த கிரகம் நட்புல இருக்கு, எந்த வீட்டுல இருக்கு. ராகு கேத்து சொல்ல வேண்டாமா? ராகு கேத்தோடு யாரு நட்பு பகை சம? ராகு கேத்து தான் நம்ம சாயா கிரகங்கள்னு சொல்றோம்ல, அவர்களுக்கு வந்து ஒரு டிஃபைன்டா வந்து குணங்கள் கிடையாது, தோஷங்கள் கிடையாது. உச்சம், பகை, ஆட்சி, நீச்சம், இந்த வீடுகள்லாம் டிஃபைன்டா கிடையாது. ஸோ நம்மளுடைய அண்டர்ஸ்டாண்டிங்ல தான் அதை நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சூரியனையும் சந்திரனையும் வந்து ராகு கேத்து இருந்ததுன்னா நம்ம கிரகணம் அப்படிங்கிறோம். ராகு தானே, ராகுகிரஸ்த திவாகர இந்து சதுருஷோ அப்படிங்கிறார் இதுல தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரத்துல. உங்க பேக்ரவுண்ட்ல ஏதோ வேத ஜபம் நடக்கிறதா? ஆமா, கோவில்ல நவராத்திரி உற்சவம் ஓடிட்டு இருக்கு. காமாட்சி அம்பாள் கோவில்ல. இப்போ சூரியன் கூட ராகு இருந்தாலோ சந்திரன் கூட ராகு இருந்தாலோ அது வந்து கிரகம். வாய்ஸ் வந்து எதுவும் டிஃபெக்ட் ஆகுதோ? சரியா கேட்கலையா வாய்ஸ்? கொஞ்சம் அவ்வளவு இல்ல, எனக்கு கொஞ்சம் பிகாஸ் அந்த சத்தம் நிறைய வருது. பரவாயில்ல, நல்ல சார், நல்ல ஓகே. இப்போ அதான் இன்னொரு 5 minutes தான் இருக்கு. இப்போ சூரியன் கூட ராகுவோ சந்திரனோ நிக்கிறப்போ அத கிரகணம்னு சொல்றோம் இல்லையா? அதுதானே நம்ம புராணத்தின்படி ராகு தானே வந்து சூரியனையும் சந்திரனையும் பிடிக்கிறார். சோ மத்த கிரகத்தோட நிக்கிறப்போ அதை கிரகணம்னு தான் சொல்றது உண்டு. இப்ப சூரியன் வந்து பரமாத்மா தான், ராகு கிட்ட வர்றப்ப சூரியன் வந்து சக்தி இல்லாம போயிடுறாரு இல்லையா? சூரியனை வந்து ராகு முழுங்கிறதே. அப்ப ராகு தானே அதிக சக்தியா இருக்கு, சந்திரன் சக்தி தான் நார்மலா. ஆனா சந்திரன் கிட்ட ராகு வந்ததுன்னா ராகு தான் அதிக சக்தியா இருக்கு இல்லையா? சோ அப்ப ஒவ்வொரு கிரகத்து கூடயும் நிக்கிறப்போ ராகு வந்து அதிகமான சக்தி இருக்கிறா போல நம்மளுக்கு தெரியும். அப்போ ஒரு உச்சம் பெற்ற ஒரு கிரகத்தினோட ராகு நிக்கிறப்போ ராகுக்கு பவர் இருக்காது. நீச்சமான கிரகத்தோட ராகு நிக்கிறப்ப ராகுக்கு வந்து அதிகமான பவர் இருக்கிற மாதிரி தெரியும். அது நம்ம எக்ஸ்பீரியன்ஸ்ல நம்ம அதை எடுத்துக்கிறது தான். டிஃபைன்டா வந்து உச்சம் பகை அப்படிங்கிறது ராகு கேத்துக்கு நம்ம சொல்லவே முடியாது. வேற ஏதாவது क्वेश्चंस டவுட்ஸ் இருந்தா கேட்கலாம். ஒரு 3-4 minutes இருக்கு. அதே போல வந்து இன்னொன்னு எடுத்தேன் சொல்றதுக்கு. இப்போ வந்து நம்ம ராகு வந்து எந்த கிரகத்து கூடயும் நிக்கிறது வந்து சரியில்லை,
கேத்து வந்து நிக்கிறது சரியில்லை அப்படின்ற மாதிரி சொல்றது உண்டு சாயா கிரகங்கள். ஆனால் குரு பார்வை விழுந்தாச்சு அப்படின்னா வந்து எல்லா தோஷமுமே நிவர்த்தி தான். குரு பார்க்கின் கோடி தோஷ நிவர்த்தி அப்படின்னு சொல்றது உண்டு. என்ன தோஷமா வேணா இருக்கட்டும், அது என்ன தோஷமா வேணா இருக்கட்டும், குருங்கிற ஒரு பார்த்துட்டார் இல்லைன்னா சுபகிரகம் ஏதோ ஒண்ணு பாக்குறது அப்படின்னா வந்து அந்த தோஷம் அந்த இடத்துல இல்லை அப்படின்னு சொல்லப்படுறது. ஸோ நம்ம அந்த இடத்துல வந்து இப்போ இதுவும் இந்த ஏதோ ஒரு 2 கிரகம் பகையான கிரகங்கள் ஒரே இடத்துல நிக்கிறது, அந்த ஸ்தானம் வந்து கெட்டு போயிடும் உனக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கலத்திரஸ்தானம்னு எடுத்துப்போம், 7ஆம் இடம். 7ஆம் இடத்துல சுக்கிரன் நீச்சம் ஆயிடுறாருன்னு வைங்கோல. ஃபார் எக்ஸாம்பிள் கன்னி லக்னமா இருந்தாதான் இது மீன லக்னமா இருந்தா கன்னியில வந்து சுக்கிரன் நீச்சமாகிறார் இல்லையா. கன்னி லக்னத்துல சுக்கிரன் நீச்சமாகிறார் அப்படின்றப்போ நம்ம வந்து எடுத்த உடனே சொல்லிடக்கூடாது சுக்கிரன் நீச்சமா இருக்காரு உனக்கு கல்யாணமே ஆகாது, இல்லைன்னா வந்து உனக்கு அது ஒய்ஃபை பத்தி சொல்றது என்ன, லைஃப் பார்ட்னரை பத்தி சொல்ற இடம் அது. ஸோ வந்து சுக்கிரன் நீச்சமா இருக்காரு, உனக்கு வரக்கூடிய கணவனோ மனைவியோ வந்து கேரக்டர்லெஸ்ஸா இருப்பாங்க, இல்லைன்னா உனக்கு கல்யாணமே ஆகாது, ஒய்ஃப் வந்து அல்பாயுஸ்ல போயிடுவா, ஹஸ்பண்ட் அல்பாயுஸ்ல போயிடுவான் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லிட முடியாது. லக்னப்படி பார்த்தோம் அப்படின்னா மீன லக்னம், அதனுடைய அதிபதி யாரு, குரு இல்லையா. மீன லக்னத்துக்கு அதிபதி குரு. அந்த குரு எங்க நிக்கிறாருன்னு பார்க்கணும். இப்ப மீனத்திலேயே குரு நிக்கிறாருன்னு வைங்கோ, மீனத்திலே இருந்து அவர் வந்து கன்னியாவை பார்ப்பார், 7ஆம் பார்வையாக பார்ப்பார். இன்னும் பார்வையை பத்தி நம்ம வரல, அடுத்த கிளாஸ் இல்லைன்னா அடுத்த கிளாஸோ அதுக்கு மேற்பட்ட கிளாஸ் கல்வியோ பார்ப்போம் நம்ம. இப்போ குரு பார்வை அங்க விழுந்தது அப்படின்னா அந்த இடம் வந்து சுபத்துவம் ஆயிடும். சுக்கிரன் வந்து அங்க நீச்சமாக இருந்தாலும் குரு பார்வை விழும்போது குருவும் சுக்கிரனும் பகைதான், அதனுடைய சேஷ்டைகளையும் அவர்கள் காட்டுவார்கள். ஆனா அந்த இடத்துல நீச்சம் அப்படிங்கிற பாயிண்ட் வந்து அந்த இடத்துல வந்து இருக்காது அப்படிங்கிற மாதிரி ஆயிடும். நம்ம வந்து பிக்சடா எது ஒண்ணுமே எடுத்துக்க முடியாது, அதுதான் ஒண்ணு. ஒரு இடத்துல பிடிச்சோம் அப்படின்னா இன்னொரு இடத்துல வழுக்கி விட்டுரும், ஒரு இடத்துல வழுக்கி விட்டுது அப்படின்னா இன்னொரு இடத்துல ஒரு பாயிண்ட் கிடைக்கும் நம்மளுக்கு. நம்ம ஸ்டென்சில் கட்டு மாதிரி, எக்ஸாக்டா இதான் ஸ்டென்சில் கட்டு மாதிரி நம்ம படிச்ச ஃபார்முலாஸையோ இங்க ஜோதிஷத்துல படிக்கிற அந்த ஃபார்முலாஸையோ பாயிண்ட்ஸையோ நம்ம எடுத்து அப்படியே ஃபிக்ஸ் பண்ணவே முடியாது ஜோதிஷத்துல. அதுதான் ஒரு இன்ட்ரெஸ்ட். ஒரே ஒரு கொஸ்டின், இந்த ஃப்ரெண்ட் எனிமி சொல்லியிருந்தேன் நப்பு எல்லாம், அதுல இந்த குருவும் சந்திரனோட ஒரு புராண கதை இருக்கு, அந்த பாகவத புராணம் வேற புராணத்துல. அவ சண்டையாருது அண்ட் அவ அந்த குரு பத்னியில சந்திரன் வந்துட்டு இந்த இவன் இருக்கானே யாரும் பேரு புதன் வந்துட்டு அந்த குருவோட பத்னியோட அவளுக்கு ஏதோ சம்பந்தம் இருக்கு. அதான் எப்படி வர்றது அந்த சரிதம் எங்க இருக்குன்னு தெரியல எனக்கு, அது கொஞ்சம் கேட்கறதுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல அப்படின்னு சொல்லாம விட்டுட்டேன் நானு. புதன் யாரு அப்படின்னா சந்திரனுடைய புள்ளதான் புதன், சந்திரனுடைய பையன் புதன். இல்ல நீங்க இந்த கதை கேட்டிருக்கீங்களா இல்லையா? நீங்க கேட்டிருக்கேன். அதுதான் இப்ப என்னன்னா புதனுடைய அம்மா வந்து கன்சீவா இருக்கும் பொழுது அந்த அஸ்வினில இருந்து ஆரம்பிச்சு ரோஹிணி அப்படின்னு சொல்றது உண்டு, ரோஹிணியோட பையன் தான் புதன் சொல்றது உண்டு. ஏதோ ஒரு நட்சத்திரம், 27 நட்சத்திரத்துல ஏதோ ஒரு நட்சத்திரம். அப்போ அந்த புதனோட அம்மா வந்து கன்சீவா இருக்கும்போது அந்த சந்திரனுக்கும் புதனோட அம்மாவுக்கும் யாகத்துல குரு சமாதானம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்றப்போ அந்த அம்மா என்ன சொல்றாருன்னா, கொஞ்ச நாளைக்கு என் கூடயே வந்துரு, என் கூட இருந்துக்கலாம் அப்படின்ற மாதிரி அவ சொல்றா. அப்ப என்ன ஆகுதுன்னா சந்திரனுக்கு இன்னும் அதிகமான மனசு வருத்தம் ஆயிடுறது. இப்போ குருவனுடைய ஆத்துல இருக்கா, அப்ப வந்து குருவனுடைய ஆத்துல இருந்து புதன் வந்து ஜனனமாகிறார். அப்ப எல்லாருமே என்ன கேள்வி கேட்கறா அப்படின்னா, இப்போ புதனுங்கிற வந்து ப்ரஹஸ்பதி ஆத்துல தானே சந்திரனுடைய அம்மா வீட்டம்மா இருக்கா, இப்ப இந்த பையன் பிறந்திருக்கான் சந்திரனுடைய குழந்தையா ப்ரஹஸ்பதியினுடைய குழந்தையா எங்களுக்கு எதுவுமே தெரியலையே அப்படின்ற மாதிரி இன்னும் விரசமா சொல்றவாள்லாம் உண்டு இந்த கதைய. இது ஏன் அப்படின்னா வந்து நம்மளுடைய ஞாபகத்துக்கு தான். நம்ம வந்து அந்த கதைகளா ஒவ்வொன்னா கதைகளா சொல்லி நம்ம ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக சொல்லப்பட்டதுதான் இதெல்லாம். நம்ம இதை உண்மைன்னு எடுத்துக்க முடியாது. இல்ல நான் அதனால ஏன் கேட்டேன்னா, சந்திரனுக்கு குரு ஃப்ரெண்ட் சொல்லியிருந்தேன் நீங்க, அண்ட் குருவுக்கு சந்திரன் சமம் சொல்லியிருந்தேன். அப்ப அவ பகையே இல்லை அப்படிதான் தோணுது இல்லையா? சந்திரனுக்கு யாருமே பகை இல்லை, மாத்ருகாரகன் இல்லையா, சந்திரனுக்கு யாருமே பகை இல்லை. சரி பரவாயில்ல. நீங்க முன்னாலே சொல்லியிருந்தேன் சிலப்போ அந்த புராண கதைகளும் ஜோதிஷத்துல கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கலாம் சொல்லி. டிஃபரன்ஸ் இருக்கணும். புராணத்தை வந்து இதுல எடுத்துட்டு வந்து நம்ம மேக்சிமம் மிக்ஸ் பண்ணவே முடியாது. நம்ம புராணோக்தமா பார்த்தோம்னா ஜெகதேக சக்ஷு அப்படிங்கிறாரு சூரியனை.
உலகத்துக்கு ஒரே கண்ணு சூரியன் தான், பரமாத்மா அவர் தான் அப்படிங்கிறோம். ஆனா ஜோதிஷத்துல பார்த்தா அவர் தான் முதல் பாபி கிரகமே, அவர் தான் பாவ கிரகமே, அவர் தான். நிறைய இடத்துல வந்து நம்மளுக்கு கெடுதல் செய்யக்கூடிய ஒரு சூரியன் அப்படிங்கிற மாதிரி வரும். ஸோ மேக்சிமம் புராணத்தையும் நம்ம ஜோதிஷத்தையும் மிக்ஸ் பண்ணிக்க முடியாது. ஒரு சில இடங்கள்ல நம்ம ஆதாரம் வர்றது வேதத்துக்கும் ஜோதிஷத்துக்கும் கனெக்ட் ஆகிறதே தவிர, நம்ம வந்து ஜோதிஷம்ங்கிறது நம்மளுடைய அசம்ஷன் தான், நம்மளுடைய பியூரஸ்ட் அசம்ஷன் தான். நம்ம புராணங்கள் அப்படிங்கிறது நம்ம உண்மைன்னு தான் எடுத்துக்கிறோம், அதை வந்து அசம்ஷன் எடுத்துக்கிறது இல்லை. புராணங்கிறது சரிதான் தான், அது உண்மையிலேயே நடந்தது தான். இப்போ இதுவே சொல்றது உண்டு. ஒரு இன்னும் ஆல்ரெடி 3 minutes எக்ஸிட் ஆயிடுச்சு, 2 minutesல மட்டும் முடிச்சுக்கிறேன். ஒருத்தர் என்ன இது இன்னும் பழமொழி சொல்றது இல்லையா, விடிய விடிய ராமாயணம் கேட்டுட்டு சீதைக்கு ராமன் சித்தப்பான்னு சொல்றியேடா அப்படின்ற மாதிரி சொல்லுவா இல்லையா. அது எப்படி வந்தது அந்த ஸ்டோரின்னா, ஒருத்தர் என்ன பண்ணாரா, ராமாயணம் வந்து காலக்ஷேபம் பண்ணாராம். ஒரு பையன் மட்டும் ரெகுலரா வந்து அட்டன் பண்ணானா, விடாம அட்டன் பண்ணானா. அப்ப அவங்கிட்ட வந்து கடைசியா வந்து இவனுக்கு ஏதோ ஒரு கேள்வி கேட்டு கரெக்டா பதில் சொன்னான்னா ஒரு பிரைஸ் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி இந்த உபன்யாசகர் மனசுல வச்சிருந்தாரா. ரெகுலரா வரான் இல்லையா, சோ அதனால வந்து ஒரு பிரைஸ் கொடுக்கணும் அப்படின்னு டக்குன்னு அவனை பாயிண்ட் அவுட் பண்ணி எழுப்பி ஈஸியான கேள்வியா கேட்போம் அப்படின்ற மாதிரி, சீதைக்கு ராமன் என்ன வேணும் அப்படின்னா அந்த பையன் உடனே என்ன சொல்றான்னா சித்தப்பா அப்படின்னுறானா. அங்க இருக்கிறவா எல்லாரும் சிரிக்கிறா, இவருக்கே கொஞ்சம் இதுவாயிடுச்சு, இவனுக்கான நம்ம கிஃப்ட் கொடுக்க பார்த்தோம் அப்படின்ற மாதிரி ஆயிடுதான். சரி நீ கரெக்டான ரீசன் சொல்லு, நீ சொல்ற இல்ல ஏதோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல தானே சொல்லியிருப்ப, நீ எப்படின்னு சொல்லு, நான் உனக்கு பிரைஸ் தரேன் நானு அப்படின்றாரான். சரி சார் நான் சொல்றேன் அப்படின்றானா. நீங்க சொன்னதுல வந்து ஒரு பல ராமாயணங்கள்ல வந்து ஒரு ராமாயணம் எப்படி வருதுன்னா, ராவணன் தான் சீதையினுடைய அப்பான்ற மாதிரி வரும். ராவணன் தான் சீதைக்கு அப்பா. அப்ப வந்து ஜாதகத்தை பாக்குறா, இவன் அந்த சீதையினாலதான் லங்காபுரியே வந்து நாசமாக போறது அப்படின்ற மாதிரி பிரம்மா கடிச்சு சொல்லுவார். சோ வந்து கொல்றதுக்கு மனசு இல்லாம ஒரு பேழையில வச்சு அனுப்பிச்சு விட்டுருவான் ராவணன். சோ அது போய் வந்து நம்ம மிதிலாப்பட்டினத்துல இருக்கிறது ஜனகர் எடுத்து வளர்க்கிறார். சோ வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, ராவணன் வந்து சீதைக்கு அப்பா. ஓகேவா, ராவணன் வந்து சீதைக்கு அப்பாவாயிடுறார். அப்புறமா வந்து இப்போ அங்கேருந்து ஸ்கிப் பண்ணிட்டு அந்த பையன் என்ன வர்றாருன்னா, ராமன் வந்து காட்டுக்கு கிளம்பிட்டார் இல்லையா, காட்டுக்கு கிளம்பிட்டார். குஹனை ஒரு தம்பியா ஏத்துக்கிறார். நிறைய பேர் வந்து ஜடாயுவை ஒரு தம்பியா ஏத்துக்கிறார், சம்ஸ்காரங்கள்லாம் பண்ணி வைக்கிறார். அப்புறமா இங்க ராமேஸ்வரத்துக்கு வந்து என்ன பண்றாரு அப்படின்னா வந்து ராவணனுடைய தம்பி, அவர் பேர் என்ன, இந்த பக்கம் விபீஷணன் வீடணன் அப்படிங்கிறது, விபீஷணனையும் தம்பியா ஏத்துக்கிறார் இல்லையா. விபீஷணனையும் தம்பியா, நால்வரோடு ஐவரோடு ஆறுவர் ஆனோம் அப்படி, நால்வரோட ஐவர் ஆனோம்னு அங்க குஹன் கிட்ட சொல்றாரு, ஐவரோடு ஆறுவர் ஆனோம் அப்படிங்கிற. இப்ப இந்த பையன் சார் பர்ஃபெக்டா கவனிங்க என் பாயிண்ட, நீங்க தப்பா சொல்லாதீங்க, இதுக்கப்புறம் இந்த பிரவச்சனத்துக்கும் போய் தப்பா சொல்லாதீங்க, என் பாயிண்ட கவனிங்க. சீதைக்கு ராவணன் அப்பா, சரியா, அதே போல சீதைக்கு விபீஷணன் சித்தப்பா, சீதைக்கு விபீஷணன் சித்தப்பா. இப்போ ராமனும் விபீஷணனும் அண்ணன் தம்பி ஆயிட்டாங்க. அப்போ ராமன் வந்து சீதைக்கு சித்தப்பா தான். இது சும்மா ஹாஸ்யத்துக்காக சொல்றது. ராவணன், அடுத்து வந்து விபீஷணன் அண்ணன் தம்பி, அடுத்து ராமன் என்ன சொல்றாருன்னா, அதே லிஸ்ட்ல வந்து நானும் உனக்கு தம்பி தான் அப்படிங்கிறார், விபீஷணனுக்கு ராமனும் தம்பிங்கிறார். அப்படின்றப்ப சீதைக்கு ராமன் சித்தப்பா தான் சார், நீங்க இதுக்கப்புறம் எந்த பிரவச்சனத்திலையும் போய் தப்பா சொல்லாதேல் அப்படின்ற. அதே போல வந்து இது ஏன் சொல்ல வர அப்படின்னா, இந்த ஜாதகத்திலேயே நம்ம இந்த உச்சம் நீச்சம் மிஸ்இன்டர்பிரட் பண்ணிக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு நம்மளுக்கு. சோ வந்து நம்ம அந்த நேரத்துல நம்மளுக்கு அது கரெக்டா அந்த பகவான் வந்து அந்த சக்தி ஆற்றலை தருவார். நம்ம இந்த பையன் பண்ண மாதிரி ஸ்டென்சில் கட்டா ஒவ்வொன்னு கரெக்டா அந்த ஆர்டரா அடுக்கிட்டு வந்தோம் அப்படின்னா பல இடங்கள்ல வந்து நம்மளுக்கு கரெக்டான ஆன்சர் வராது. நம்ம அது இருக்கக்கூடிய அந்த பர்முடேஷன் அண்ட் காம்பினேஷன்ல தான் கரெக்டான ஆன்சர் வரும். நம்ம 12 கட்டம் 9 கிரகம் தான் நினைச்சுக்கிறோம், அப்படி கிடையாது. 1 × 2 × 3 அப்படி அன்னியன்ல விக்ரம் சொல்லிட்டே போவார். அது மாதிரி 12 ராசி, 9 கிரகம், அதுக்கப்புறம் 108 பாதம், இது எல்லாத்தையுமே நம்ம சேர்த்து பர்முடேஷன் அண்ட் காம்பினேஷன் போட்டா எங்கேயோ போறது இல்லையா. அது போல ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் ஒவ்வொரு பலன் மாறிண்டே இருக்கும். ஒரு ஜாதகத்தை போல இன்னொரு ஜாதகத்திற்கு பலன் இருக்காது. வேற எதுவும் டவுட்ஸ் குவெஸ்டின்ஸ் இல்லைன்னா செஷன் க்ளோஸ் பண்ணிக்கலாம். இல்ல ஜஸ்ட் ஒரு மினிட். எங்க வாவ்,
நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. சூப்பர் 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 சூப்பர், நல்லா இருக்கு. வசுதேவ சுதம் தேவம் தேவசுதம் தேவம் கம்சசானூரமர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும். அதே போல கிளாஸ் நடக்கும்போது நான் ஏதோ போர் அடிச்சேன்னா கரெக்டா எனக்கு பாயிண்ட் அவுட்டும் பண்ணி சொல்லுங்க. அன்வான்டா நீ பேசிட்டு இருக்க, போர் அடிக்கிற ரொம்ப அப்படின்னு சொன்னாலே நான் திருத்திப்பேன். ராம் ராம் ராம்.